அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தேவ சன்னிதானத்தில் வந்து தேவனை துதிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், ஜீவன் உள்ள தேவன் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே முழங்கால் படியிட முடிந்த அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு, பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறதை தகப்பனே, துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஒருவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். ஏமன் ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஏமன் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னமானது எங்கள் நடுவிலே இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஆளுகை செய்யும்படியாக, அரசாட்சி செய்யும்படியாக, நடத்தும்படியாக கர்த்தர் எங்கள் நடுவிலே இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை பாடி துதி செய்வதற்கு, உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவீராக. எல்லா போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏக இருதயத்தோடு உம்மை துதித்து ஆராதனை செய்யக்கூடிய ஒரு துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரவேண்டிய பிள்ளைகளை வேகமாய் கொண்டு வரும் தடைகளை மாற்றும் உன்னத தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் பூரணமாய் பிரகடனப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடி ஆராதனை செய்யும் போது பரலோகத்தின் மகிமையை எங்கள் பிள்ளைகள் உணர கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளினால திருப்தியாக்குங்க தகப்பனே. கர்த்தருடைய கர்த்தருக்காய் கொடுக்கிறதான காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தும், பலப்படுத்தும், கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உட்காருவோம். Hello. Praise the Lord. Hallelujah. 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 நாம் ஒருமித்து பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். இந்த வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அவரை வந்து ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே.
பாடலை பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை எல்லாவற்றையும் நம்ம காணபடியாய் கிருபை செய்து முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் வந்து அவரை ஆராதிக்கும்படியான கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தி நம்ம தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை
கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் என்று பெருகும் போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹalleluya. Yes Jesus, amen. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென். பிரசன்னரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை வேளையில் நாங்கள் உங்க சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ் ஜீசஸ், மகிமையின் தெய்வமே, மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. ஆமென். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீரே அப்பா. நன்றி பலிகளோடு உங்கள் சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ கோடி நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை வாழ வைத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு நீங்கள் கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்லவரே வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கு மாறாத எங்கள் நல்ல தகப்பன் நீர் அல்லவா. ஆமென் ஆமென் ஆமென். உம்மை துதிக்கிறோம். நம்ம தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போமா. ஆமென். ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போமா. தேவைகள் பெருகுகிற நேரத்தில் தேவைகளை அழித்து நமக்கு அற்புதமாய் வழி நடத்தின தெய்வத்துக்கு நம்ம ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போமா. எஸ் ஜீசஸ், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆமென். we praise you Jesus, we praise you Jesus. hallelujah. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உன்னத நீ உயர்ந்தவர் அப்பா. வாக்கில் நல்லவர், வாக்கில் வல்லவர். எஸ் ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். அப்பா உமக்கே எங்கள் ஆராதனைகள், உமக்கே எங்கள் ஆராதனைகள் ராஜா. நம்ம ஒருவரை சும்மா இருக்க வேண்டாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போமா. அவரை துதிக்கும் எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. துதிக்கிற துதியில அவர் பிரியப்படுகிற தெய்வமாக இருக்கிறாரே. தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில அவரை நீங்க துதித்து கொண்டே இருப்பீங்கன்னா உங்க துதியில பிரியப்பட்டு அவர் உங்கள் அருகாமையில இறங்கி வந்து ஆமென் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றையும் கேட்டு அதற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். எஸ் ஜீசஸ், அவரை துதித்து கொண்டே இருங்க, அவரை துதித்து கொண்டே இருங்க. அவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் எவ்வளவு 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 அதை ஒவ்வொன்றா எண்ணி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா. அவருடைய செயல்கள் எவ்வளவு பெரியவைகள், அவருடைய செயல்கள் எவ்வளவு அற்புதமானவைகள், எவ்வளவு அதிசயமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அதை எண்ணி எண்ணி அவர் நம்ம மகிமை செலுத்தி கொண்டே இருப்போம்.
மகிமை செலுத்தி கொண்டே இருப்போம். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறாரே. நம் இருதயத்தில் தோன்றுவதற்கு முன்பதாகவே அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறாரே. அதை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறாரே. அதன்படி நமக்கு நன்மைகளை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறாரே. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பெரியவர். ரிபார ஷபர பரதிரதலரபா லிகரதரதி ஆந்தரலர ஷபர பரதிலரபா ரிபாபர ஷகரதிரதலரபலரபா. We praise you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்பா. ஆமென். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மங்காத பேரொளியே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ரிபார ஷபர பரதிரதலரபா ரியாந்தரதலர ஷிகாரதரதிரந்தலரலரபா லிபாபர ஷபர பரதிரதலரலரபா லிபாபர ஷகரதியாந்தரதிலரபலரபா. எஸ் ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். எங்கள் அருகாமையில் வந்து அப்பா எங்களை ஆசீர்வதிக்கும் தெய்வமே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த புதிய வருடத்தின் இந்த புதிய நாளில ராஜா உம்மை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியங்களை கொடுத்தீரே. ஆமென். எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர் நல்லவர் பெரியவர், வாக்கு மாறாதவர். ரியாந்தர ஷபர பரதிரதலரதிரதலரலரபா ரிகரதலரதியாந்தரலர ஷபர பரதிரதலரபா. எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ். உமக்கே ஆராதனைப்பா, உமக்கே ஆராதனை ராஜா, உமக்கே ஆராதனைப்பா. ரிகரதர ஷபர பரதிரதலரதலரபா ரிபாபர ஷபர பரதிரதலரபரபா ரிகரதலர ஷபர பரதிலரபரபா. Yes Jesus. Hallelujah hallelujah hallelujah. Yes Jesus. Amen. அவருடைய பிரசன்னம் அது மேலானது. அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் ஒன்றும் நமக்கு தெரிவதில்லை பாருங்க. ஏன்னா அவை எல்லாவற்றிலும் மேலானது நம் தேவனுடைய பிரசன்னம் பாருங்க. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருப்பதை நம்ம வாஞ்சிக்க வேண்டும், நம்ம விரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் எழும்பும் பொழுது அப்பா அவங்க பிரசன்னத்துக்குள்ள என்னை மூடி மறைத்துக்கொள்ளுங்கப்பான்னு கேட்கணும் பாருங்க. தேவ பிரசன்னத்துக்குள் நம்ம வந்துட்டா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் பிரசன்னத்துக்குள் நம்ம சென்று விட்டார், அந்த நாள் தேவ பிரசன்னம் நிறைந்த நாளாக இருக்குமே. எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரசன்னத்துக்குள் இருக்கும் பொழுது அது நம்மை மேற்கொள்ளுவதில்லை, அது நம்மை மேற்கொள்ளுவதில்லை. பிரசன்னம் நிறைந்த தேவன் அவர், பிரசன்னம் நிறைந்தவர். அவருடைய பிரசன்னத்துக்குள் இருப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி, அவருடைய பிரசன்னத்துக்குள் இருப்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு மேன்மையானது. எல்லாரும் இருக்காரங்களை வானத்துக்கு நிறைய உயர்த்தி சொல்லுவோமா, உங்க பிரசன்னத்தை ஆளை நிரப்புங்கப்பா, உங்க பிரசன்னத்தை ஆள் நிரப்புங்கப்பா. Yes Jesus. Hallelujah. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம்
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ சபை சேர்ந்து சொல்லுமா? ஆமென். இறங்கியே வந்திடுதே. இவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே என் தேவனே, என்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். தேவனே என் தேவனே, உன்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். அது படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? இரு கரங்களை கூப்பி சொல்லுவோம். உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம்
கரங்களை உயர்த்தி சொல்வோம். என்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் மத்தியில உள்ள ஆவுகின்ற இந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செலுத்துவோமா? நம்ம மத்தியில உள்ள ஆவுகின்றவர் ஆமென். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் அவர் பெரிய தெய்வமாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுடைய தெய்வமாய் இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய நல்ல தெய்வத்தை ஆராதிக்கும் பணியான கிருபையையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமென். கரங்களை தட்டி அவர் நம்ம ஆராதனை செலுத்துவோமா? நம்முடைய நம்மை முழுமையாய் அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆமென். தேவ மகிமை நிரம்பி வரும்படியாய், தேவ பிரசன்னம் நம்ம நிரப்பும்படியாய், தேவ பிரசனத்தினால் நம்ம நிரப்பும்படியாய், தேவ பிரசனத்துக்குள் நாம் இருக்கும்படியாய், அவருடைய பிரசனத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கும்படியாய், அவருடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கும்படியாய் ஆமென். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கரங்களை தட்டி அவர் சமுத்திரமை ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். எஸ் ஜீசஸ். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரபர ஷகரதியாந்தரபலரபா லிபபர ஷபரபரதிரதலரதிரி கரதலரபா லிபபர ஷகரதியாந்தலரதிரதலரபலரபா. எஸ் ஜீசஸ். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை, 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 மகிமை தெய்வமே. உரிபர ஷகரதிரந்தலரதிரதலரபலரபா. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஷபரபரதிலரபா ரிகரதலர ஷபரதிரதலரபா. தேவ பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறீங்களே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க பிரசன்னத்தினால என்னை எப்பொழுதும் அனுதினமும் மூடிக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும்பா. உங்க பிரசன்னத்தை விட்டு ஒரு நிமிடம் கூட நான் தூரம் போய்விடக்கூடாதுப்பா. உங்க பிரசன்னத்தை விட்டு அப்பா நான் தூரம் போய்விடக்கூடாது ராஜா. எல்லாரும் சொல்லுவீங்களா? இந்த வருடம் முழுவதிலும் அவருடைய பிரசன்னத்தினால் நாம் நிரம்பி இருப்போமானால், இந்த வருடம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் இருப்போமானால், ஒவ்வொரு நாளும் எழுந்து அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் பிரசன்னத்துக்குள் இருப்போமானால், நிச்சயமாக அவர் நம்மை பாதையில் நடத்துவார். அவருடைய பாதையில் நம்மை செவ்வையாய் நடத்தி செல்லுவார். அவருடைய பாதையில் நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்லுவார். நம்முடைய கோலனான எல்லா பாதைகளையும் செவ்வையாக்கி அவர் நமக்கு முன்பதாய் கடந்து போவார். தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த ஆண்டு முழுவதும் அப்பா உங்க கிருபை தான் என்னோட கூட இருக்கணும், உங்க பிரசனம் தான் என்னை நடத்தணும், உங்க பிரசனம் என்னை விட்டு விடக்கூடாதுப்பா. தேவ சமூகத்தை சொல்வீங்களா? நீ ஆலயத்தில் இருந்து உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் காரியங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க. நீ வாஞ்சையாய் எந்த காரியத்தை சொல்லுகிறாயோ, நீ வாஞ்சையாய் அவளோடு எந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, அதன்படியே அவர் உனக்கு செய்வார். உன் மன விருப்பத்தின்படி அவர் செய்து முடிக்கிற தேவன், உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் அவர். சொல்லுவீங்களா? உங்க பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும்பா, உங்க பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும்பா. ஒவ்வொரு நாளும் உங்க பிரசனத்துக்குள்ளாய் நடத்துங்க. இந்த உலகத்துல வேற ஒன்றும் வேண்டாம்பா. சொல்லுவீங்களா? பொண்ணோ பொருளோ செல்வமோ நம்மை பரலோகம் கொண்டு சேர்ப்பதில்லை பாருங்க. அவருடைய பிரசனத்துக்குள் ஒவ்வொரு நாளும் இருப்பாயானால் அவர் உன்னை இழுத்துக் கொள்ளுவார், அவர் உன்னை இழுத்துக் கொள்ளுவார். ஷபரகரதிரந்தலரபா லிபரதலர ஷியாரதலரபரதிலரபா ரிகரதலர ஷகரபிரபரதலரபா. எஸ் ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா,
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் ஜீசஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இரு கரங்களை கூப்பி ஒரு விசை கூட சொல்லுவோமா? இரு கரங்களை கூப்பி, என் முழுமையும் அது உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். எஸ் ஜீசஸ், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த காலை வேளையில எங்களை முழுமையாய் ஒரு விசை கொடுங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீங்க பேசுங்க, நீங்க வழி நடத்துங்க, எங்களோட கூட இருங்க. தேவ வார்த்தை பரலோகத்திலிருந்து வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். परमेश्वर की महिमा हो. அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். अति शीघ्र आने वाले प्रभु यीशु के द्वारा आपको एक बार फिर बधाई देके स्वागत करता हूं. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். प्रभु यीशु जल्द आने वाले हैं. இத்தனை பேருக்கு சந்தோஷம். कितने लोग को ये बात खुशी की है. சிலருக்கு பயமா இருக்கு. कुछ को डर लग रहा है. அவர் கொஞ்ச நாள் லேட்டா வந்து அதற்குள்ளால நான் ஆயத்தமாயிருவனே. वो थोड़ा लेट आएंगे तो मैं उससे पहले तैयार हो जाऊंगा. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அவர் சீக்கிரமா வந்தா சீக்கிரமா பரலோகத்துக்கு போயிடலாமே. मेरे को बहुत खुशी है कि वो जल्दी से आएंगे तो जल्दी स्वर्ग चले जाएंगे. ஆமென் आमीन. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். वो जल्दी से आने वाले हैं. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். आप भले ही चाहो या ना चाहो, यीशु जल्दी आने वाले हैं. காரணம் இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. कारण यीशु जो वचन कहे वो पूरा हो रहा है. கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். अंतिम समय में हम जीवन जी रहे हैं. மனுஷர்களுக்குள் அன்பு தணிந்து போன காலங்கள் இவைகள். मनुष्यों में प्रेम ठंडा हो गया, ऐसे समय में जी रहे हैं. கொள்ளை நோய்களுக்கு பின்னால் கொள்ளை நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. एक महामारी के पीछे दूसरी महामारियां आते जा रही பூமி है. எதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. देखो जमीन का सरकना, भूकंप ये लगातार हो रहा है. யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகளை நாம் நாளுக்கு நாள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். युद्ध की समाचार हर दिन हम सुन रहे हैं. உக்ரைன் ரஷ்யா போர் பல வருடங்களாய் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. यूक्रेन रशिया का जो वॉर युद्ध है कई सालों से चालू है. இஸ்ரேல் பல நாடுகளுக்கு எதிராக யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. और इस्राएल देश कई देशों के खिलाफ युद्ध कर रहा है. பல நாடுகளில் பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. और कई देशों में अकाल अब खुले बाल खोल कर ऐसे नाच रहा है. நேற்றுக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். कल के दिन मैंने एक समाचार देखा. யுத்தங்கள் நடக்கிற இடங்கள்ல युद्ध जहां पर हो रहा है, சாப்பாட்டுக்காக खाने के लिए பெரியவங்களும் பிள்ளைகளும் பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. बड़े लोग छोटे लोग बर्तन को उठाए हुए दौड़ रहे हैं. உந்தி அடிச்சு கையை உள்ள போடுறாங்க. आगे आकर अपने हाथ को आगे डाल रहे हैं. பசியினாலும் பட்டினியினாலும் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். भूख से खाली पेट वो लोग मर रहे हैं. இந்த வேதம் தெளிவாய் சொல்கிறது, ये पवित्र शास्त्र साफ कहता है இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ये सभी यीशु मसीह के आने की निशानी है. நீங்களும் நானும், आप और मैं, நம்முடைய பிள்ளைகளும் हमारे बच्चे இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. यीशु के आगमन के लिए तैयार होना बहुत ही आवश्यक है. நாம் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதாது. मैं सिर्फ स्वर्ग जाऊंगा तो काफी नहीं. நம்முடைய குடும்பமும் हमारे परिवार, நம்முடைய பிள்ளைகளும் தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். हमारे बच्चे भी परमेश्वर के राज्य को प्रवेश करना आवश्यक है. ஆகவே பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக வழிநடத்த வேண்டியது அவசியம்.
इसीलिए बच्चों को परमेश्वर के राज्य की ओर चलाना आवश्यक है। குடும்பமா இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். पूरे परिवार के साथ यीशु के आगमन के लिए तैयार हो जाइए। எப்பொழுது வருவார் என்கிறதான ஏமன் ஸ்தோத்திரம் செய்தி நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அவருடைய வருகையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. देखो वो कब आएंगे करके इसका तो पता नहीं, लेकिन वो आने के समय क्या क्या होगी कर जो चीजें के पवित्र शास्त्र में बताई गई है। வேதத்தின் ஆதாரத்தில் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். पवित्र शास्त्र के आधार पर यीशु जल्द आने वाले हैं। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். यीशु जल्दी आने वाले हैं। இயேசு ஜல்தி ஆने वाला है. आप लोग तैयार हो जाइए। அல்லேலூயா. हालेलुया। எப்ப வருவார்னு சொல்ல முடியாது. कब आएंगे करके नहीं बता सकते। எந்த நேரத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. कौन से समय में आएंगे करके भी नहीं बताए। திருடனை போல வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். सिर्फ इतना कहे कि मैं चोर के समान आऊंगा। விழித்திருங்கள் என்று வார்த்தை மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. सिर्फ जागते रहो करके शब्द कहा गया है। வருகையின் அடையாளங்களை ஏமன் சுவிசேஷ புத்தகங்கள் குறிப்பாய் மத்தேயுவிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन आने के समय क्या क्या होगा वो सुसमाचार के पुस्तक मत्ती के पुस्तक में अच्छे से बताया गया है। அல்லேலூயா. हालेलुया। அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். उसे ही आज के दिन हम देख रहे हैं। ஒருவேளை உலகம் இன்றைக்கு வரக்கூடிய கொள்ளை நோய்களையும் பார்த்து ஏமன் யுத்தங்களையும் பார்த்து ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஏமன் நினைத்துக் கொண்டிருக்கலாம். हो सकता है दुनिया जो महामारी फैल रही है और जो युद्ध चल रही है इसे देखकर सोच सकता है ये ऐसा सब क्यों हो रहा है। ஆனால் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மட்டும் தெரியும். लेकिन पवित्र शास्त्र को पढ़ने वाले को सिर्फ पता है। இவைகளெல்லாம் ये सारी चीजें சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே வேதத்தில் எழுதப்பட்டவைகள். तकरीबन 2000 साल पहले ही पवित्र शास्त्र में लिखी गई है। இயேசுவின் வருகையின் நாட்களில் இப்படி நடக்கும் என்பதை குறித்து यीशु के आने के समय ऐसे सब कार्य होंगे कर உலகம் ஒரு முடிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. ये दुनिया एक अंत की ओर जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். वचन को आप लोग पढ़कर देखो। கடைசி நாட்களிலே அறிவு பெருத்து போகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. अंतिम दिनों में समझ बहुत ही बढ़ जाएगा कर அறிவு பெருத்து போகுமா? समझ बुद्धि बहुत बढ़ जाएगा। ஆமென். आमीन। இன்னைக்கு மக்கள் பிள்ளைகளுடைய அறிவு ரொம்ப பெருத்து போச்சு. आज लोग बच्चों के जो दिमाग बुद्धि बहुत बढ़ गए। ஒவ்வொரு வருஷமும் பிறக்கிற புதிய புதிய பிள்ளைகளுக்கு ஏவன் மூளையிலே வித்தியாசங்கள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். अब हर एक साल जो नए नए साल जो बच्चे जन्म हो रहे हैं उनके दिमाग में फर्क है, उनके ज्ञान में फर्क है करके वैज्ञानिक कह रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. पवित्र शास्त्र में जो बातें बताई गई वो पूरी हो रही है। புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். नई नई खोजबीन को कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஏமன் ஸ்தோத்திரம். முன்னால காலங்கள் எல்லாம் சயின்டிஸ்டுகள் தான் ராக்கெட் அனுப்புவாங்க. पिछले समय में सिर्फ साइंटिस्ट वैज्ञानिक लोग ही रॉकेट भेजते थे। ஒரு சேனல்ல பார்த்தேன். एक चैनल में मैंने देखा ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் एक इंजीनियरिंग विद्यार्थी एक स्टूडेंट சின்ன சின்ன குட்டி குட்டி ராக்கெட் அனுப்புறான். छोटा छोटा रॉकेट बना के भेज रहा है। ஆமென். आमीन। அறிவு பெருத்து போய் விடுகிறது. समझ बुद्धि बहुत बढ़ चुका है। அறிவு பெருக்க பெருக்க மனிதனின் அழிவு சீக்கிரமாய் உண்டாகி கொண்டிருக்கிறது. समझ और बुद्धि बढ़ते बढ़ते मनुष्य का नाश भी जल्दी होगा। அல்லேலூயா. हालेलुया। மனிதன் கடைசியாய் மரிக்காமல் இருப்பதற்கு ஏமன் ஸ்தோத்திர மருந்துகள் கண்டுபிடிப்பதில் தீவிரமாய் இறங்கி கொண்டிருக்கிறானா. मनुष्य अंतिम खोजबीन ये कर रहा है कि मनुष्य कभी ना मरे उसके लिए दवाइयां पता लगाने की खोजबीन कर रहा है। ஆனால் வேதத்தின் ஆதாரத்தில் சொல்லுகிறேன். लेकिन पवित्र शास्त्र के आधार से कहता हूं மனிதனுடைய வாழ்நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். मनुष्य के आयु के दिन 70 साल, बल से हो सकते हैं तो 80 साल। அதுக்கு பிறகு கஷ்டமும் நெருக்கமும். उसके बाद दुख और कष्ट है। வேத वचனத்துக்கு மிஞ்சி ஒரு மருத்துவத்தையோ அல்லது ஒரு விஞ்ஞானத்தையோ ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடிவதில்லை. पवित्र शास्त्र को छोड़कर कोई दवाई वैज्ञानिक पता नहीं लगा सकता। இதுவரைக்கும் கண்டுபிடித்த விஞ்ஞானங்கள் எல்லாம் வேதத்தின் ஆதாரத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. अभी तक जितने भी वैज्ञानिक लोगों ने पता लगाया वो पवित्र शास्त्र के आधार से पता लगाया है। இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द आने वाले हैं। இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द आने वाले हैं। இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை தான் கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். यीशु के आगमन के लिए तैयार हो जाइए करके ही परमेश्वर आपसे बात कर रहे हैं. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करेंगे. நம்ம பழைய வருடத்தில் ஒரு செய்தியை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தோம். हम पुराने साल एक संदेश को हम ध्यान कर रहे थे. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். अब्राहम के जीवन को परमेश्वर आशीष किए. ஆசீர்வதிப்பதற்கான अनेक காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். आशीष के कई कारण परमेश्वर हमसे कहे. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், मैंने आपसे शुरुआत में ही कहा था, ஆபிரகாமை விட ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தார். अब्राहम से भी इसहाक अधिक आशीष पाया हुआ था. ஈசாக்கை விட யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தார். और इसहाक से याकूब अधिक आशीष पाया था. தகப்பனை விடவும் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். पिता से भी बेटा बढ़कर आशीष पाया. மகனை விடவும் பேரன் அதிகமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். और बेटे से भी पोता जो है अधिक आशीष पाया. ஆபிரகாம் अब्राहम தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். परमेश्वर के द्वारा बुलाया गया, चुना गया परमेश्वर का मनुष्य. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவன். वो परमेश्वर का भय मानकर जीता था. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर उसे आशीष किए. இந்த ஆபிரகாம் தான் இஸ்ரவேல் கோத்திரத்தின் முற்பிதா என்று சொல்லப்படக்கூடியவர். ये अब्राहम ही इस्राएलियों के गोत्र का मूल पिता है. ஆபிரகாமுடைய மகனுடைய பேர் தான் ஈசாக். अब्राहम के बेटे का नाम ही इसहाक. வேதம் சொல்கிறது, वचन कहता है ஆபிரகாமை अब्राहम को பொன்னும் வெள்ளியும் உள்ள सोने चांदी से भरकर அநேக வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உள்ள अनेक दास और दासियों से பெரிய சீமானாக தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. बड़े एक धनवान व्यक्ति के रूप में परमेश्वर से आशीष करके रखे थे. அப்போ ஆண்டவர் तब परमेश्वर ஆபிரகாமை விடவும் अब्राहम से बढ़कर அவனுடைய மகன் ஈசாக்கை उसके बेटे इसहाक को பல மடங்கு ஆசீர்வதித்து வைத்திருந்ததை வேதத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. कई गुना आशीष करके रखे थे करके पवित्र शास्त्र में पढ़ सकते हैं. ஆபிரகாமை விட ஈசாக்கு பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? अब्राहम से भी इसहाक कई गुना आशीष पाने का कारण क्या है? இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை தான் ஆண்டவர் உங்களோடு சொல்ல விரும்புகிறார். आज एक ही संदेश परमेश्वर आपसे कहना चाहते हैं. ஆபிரகாமை விட अब्राहम से बढ़कर ஈசாக்கு इसहाक பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? कई गुना अधिक आशीष पाने का कारण क्या है? உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் आपके पवित्र शास्त्र को घुमा लीजिए. उत्पत्ति का पुस्तक 26வது அதிகாரம் 26वां अध्याय 4-5 வசனங்களை நான் வாசிக்கும்போது 4 और 5 वचन को पढ़ते समय அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कह रहे हैं, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து अब्राहम मेरी बात को मानकर என் விதிகளையும் मेरी विधियों को, என் கற்பனைகளையும் मेरी आज्ञाओं को, என் நியமங்களையும் मेरे नियमों को, என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் मेरे प्रमाण व्यवस्था को पालन किया. इस वजह से நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி मैं तेरे वंश को आकाश की तारों के समान உன் फैलाकर சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். तेरे वंश को ये सारी देश उन्हें दूंगा. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். तेरे वंश के अंदर पृथ्वी के सारे लोग आशीष पाएंगे. ஆண்டவர் ஆபிரகாமை விட அவனுடைய மகன் ஈசாக்கை பல மடங்காய் ஆசீர்வதிப்பதற்கான காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर अब्राहम से भी इसहाक को कई गुना अधिक आशीष करने का कारण यहाँ पर बताया गया है. ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம் इसहाक का पिता अब्राहम தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, परमेश्वर की बात को माना. इस वजह से தேவனுடைய விதிகளை கைக்கொண்டு நடந்தபடியினாலே, परमेश्वर की विधियों को पालन किया. इस वजह से தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தபடியினாலே, परमेश्वर की आज्ञाओं का पालन किया. इस वजह से ஆண்டவருடைய நியமங்களை கைக்கொண்டு நடந்தபடியினாலே, परमेश्वर के नियमों को पालन किया. इस वजह से ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நடந்தபடியினாலே, परमेश्वर के प्रमाण व्यवस्था को पालन किया. इस वजह से இவன் ஈசாக்கை इसहाक को ஆண்டவர் பல மடங்காய் ஆசீர்வதித்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर से कई गुना अधिक आशीष किया
ये करके वचन में कहा गया है। ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். परमेश्वर अब्राहम से वादा करते हैं, ஆபிரகாமே, अब्राहम நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவன், तूने मेरी बात को माना, என் விதிகளையும் கற்பனையும் கைக்கொண்டவன், मेरी विधियों को और व्यवस्था को पालन किया, என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டவன், मेरे नियम और आज्ञाओं को पालन किया। ஆகவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி ஆசீர்வதிப்பேன். इसीलिए तेरे वंश को आकाश के तारों के समान उन्हें फैलाकर बढ़ाकर आशीष करूंगा। உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் முழுவதையும் நான் கொடுப்பேன். तेरे वंश को ये पूरा का पूरा देश दूंगा। உன் சந்ததி, तेरे वंश, தேவன் சந்ததிக்குள் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். तेरे वंश में अनेक जातियां आशीष पाएगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது? ये वचन क्या कहता है? தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால், पिताजी जो परमेश्वर की बात को माने, தகப்பன் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி பிரமாணங்களின்படி நடந்தபடியினாலே, परमेश्वर पिता परमेश्वर की आज्ञा के अनुसार चले, इस वजह से மகனை தகப்பனை விடவும் ஆசீர்வதித்தார் ஆண்டவர். बेटे को पिता से भी बढ़कर आशीष किए परमेश्वर। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், आपके बच्चे संतान आशीष रहने हैं तो, உங்களை விடவும் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், आपसे भी ज्यादा आपके बच्चे आशीष का जीवन जीना है तो, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? आपको करने का कार्य क्या है? பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடயுங்கள். தேவனுடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டு நடந்தால் உங்கள் சந்ததி உங்களை விடவும் பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். परमेश्वर की बात मानकर चलो, परमेश्वर की आज्ञा, व्यवस्था, प्रमाण, विधियों को पालन करोगे तो आपसे भी ज्यादा आपके बेटे बेटी अधिक आशीष का जीवन जिएंगे। ஆமென். आमीन। நிறைய பேருக்கு வருத்தம் என்ன தெரியுமா? बहुत से लोग को तकलीफ क्या है? என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் சேர்த்து வைக்கலையே, मेरे बच्चों के लिए मैंने कुछ इकट्ठा करके नहीं रखा, சேர்த்து வைக்கவும் முடியலையே, इकट्ठा करके रख भी नहीं पा रहा हूँ। தினமுள்ள வருமானம் தினமும் காலி ஆயிருதே, रोज का जो तनख्वाह मिलता है हर दिन वही खाली हो जाता है। கஷ்டப்பட்டு தானே என் வாழ்க்கையை வாழ்றேன். कष्ट के साथ ही तो मेरा जीवन जी रहा हूँ। பயப்படாத, डरो मत। ஒரு நற்செய்தியை நான் உனக்கு சொல்றேன். एक खुशखबर आपसे कहता हूँ, நீ எதையும் சேர்த்து வைக்காம இருந்தாலும் பரவாயில்லை, तू कुछ भी इकट्ठा नहीं करेगा तो कोई बात नहीं। கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பார், परमेश्वर से डर के जीवन बिता कर देख, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து பார், परमेश्वर का भय मानकर जीवन बिता, தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு வாழ்ந்து பார், परमेश्वर के प्रमाण व्यवस्था का पालन करके जी, ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்து பார், परमेश्वर के वचनों को पालन करके चल। இந்த வசனத்தின் ஆதாரத்தில் நான் உனக்கு சொல்கிறேன், इसी वचन के आधार से मैं आपसे कहता हूँ, உன்னை விடவும் உன் சந்ததி பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். तुझसे भी ज्यादा तेरे वंश इस पृथ्वी पर आशीष पाएंगे। ஜெயமன். ஆண்டவரை அறிந்த ஜனங்களை அறியாத ஜனங்களை விட உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். जो लोग परमेश्वर को नहीं जानते उनसे भी बढ़कर तेरे बच्चे अधिक आशीष पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 37 भजन संगीता का 37वां संगीता 25 26 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 25 या 26 वचन को हम पढ़ते समय அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வாசிக்கலாமே. वहां पे संगीत का दाऊद जो वचन कहता है उसे हम पढ़ेंगे। 37ஆம் சங்கீதம் 37वां भजन संगीता, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் இளைஞனாயிருந்தேன், वहां पे कहा गया मैं लड़कपन से நான் लेकर முதிர் வயதுள்ளவனாக மாறினேன், बुढ़ापे तक ஆனாலும் फिर भी நீதிமான் கைவிடப்பட்டதையும். धर्मी को त्यागा हुआ। அந்த வார்த்தையை கவனிங்கள், அவன் சந்ததி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததையும் நான், और वही वचन में देखिए, और उसके वंश को टुकड़े मांगते காணவில்லை, मैंने कभी नहीं देखा। அவன் நித்தம் இறங்கி கொடுக்கிறான், वो तो अनुग्रह करके शरण देता அவன் है, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். और उसका वंश पर आशीष फलती रहती है। எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இது. मेरे पिता को बहुत ही पसंद ये वचन। அவர்
அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவார் பார்த்திடுங்க. वो प्रार्थना करते हर समय इस वचन को कहते कि எல்லா நாளும் அதிகமாய் சொல்லுவார் அவர். वो हर दिन अधिक इस बात को कहते ஏமன் ஸ்தோத்திரம். இப்படியே சொல்லுவார் இந்த வசனத்தை. ऐसे इस वचन को कहते நான் இளைஞனாய் இருந்தேன், मैं जवान था முதிர் வயது உள்ளவனாய் மாறினேன், और बूढ़ा हो गया, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் फिर भी धर्मी को त्यागा हुआ, அவன் சந்ததி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. और उसके वंश को टुकड़े मांगते हुए कभी नहीं देखा. தாவீது ராஜா சொல்றாரு, दाऊद राजा कहता है நான் சின்ன பையனா இருந்தேன், मैं तो छोटा लड़का था, அப்பவும் பார்த்திருக்கேன், तभी भी मैंने देखा है நீதிமானுடைய சந்ததி धर्मी के वंश அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததில்லை. रोटी के टुकड़े के लिए कभी नहीं मांगते நான் फिरे. சின்ன பையனா இருந்தேன், मैं बच्चा था, அப்பவும் பார்த்திருக்கேன், तभी मैंने देखा है நீதிமானுடைய சந்ததி கடன் வாங்குறது இல்ல, கடன் கொடுத்தாங்க. धर्मी के वंश उधारी नहीं लिए, उधारी दिए. அல்லேலூயா. हालेलुया. நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. धर्मी के वंश आशीष पाए. இப்ப நான் இளைஞனாய் மாறினேன், अभी मैं जवान हो गया, அப்பவும் பார்க்கிறேன், तभी मैं देख रहा हूँ நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. धर्मी का वंश आशीष पाया गया. முதிர் வயது உள்ளவனாக மாறினேன், मैं बूढ़ा हो गया, இப்பவும் நீதிமானுடைய சந்ததியை நான் பார்க்கிறேன். अभी भी धर्म के वंश को देख रहा हूँ. அவன் சந்ததி वो धर्मी का वंश கைவிடப்படவில்லை, त्यागा हुआ नहीं हुआ, கைவிடப்படவில்லை. उसका हाथ नहीं छोड़ दिया அவன் गया. சந்ததி उसके वंश அப்பத்துக்காக ஆகாரத்துக்காக இறந்து இருந்ததில்லை. रोटी के लिए भोजन के लिए कहीं भटके नहीं. அவன் சந்ததி उसके वंश கடன் வாங்க போனதில்லை, கடன் கொடுக்கிறவர் அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். उधारी लेने नहीं गए, उधारी देने जैसा परमेश्वर ने आशीष करके रखे गए. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் நீதிமானா நடந்தால் தேவன் உங்கள் சந்ததியை கைவிட மாட்டார், தேவன் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். आप धर्मी बनकर जियोगे तो परमेश्वर आपके वंश को नहीं छोड़ेंगे, उन्हें आशीष करेंगे. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. ஈசாக்கு ஆபிரகாமை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாக வேதத்தில் நாம் கவனிக்க முடிகிறது. इसहाक अब्राहम से भी 2 गुना आशीष पाते हैं, इसे हम देख सकते हैं. कारण தகப்பன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடினாலே, पिताजी परमेश्वर से डर कर जिए, इस वजह से தகப்பன் வழியாய் தேவன் இவனை ஆசீர்வதித்தார். पिता के द्वारा परमेश्वर इसे आशीष किए. கவனித்துக் கொள்ளுங்கள், यहाँ पे ध्यान दीजिए. தகப்பன் पिता தேவனுக்கு பயந்து நடந்தபடினாலே, परमेश्वर से डर कर जिए, इस वजह से தகப்பன் வழியாய் மகன் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். पिता के द्वारा परमेश्वर इसहाक को आशीष किए. இரண்டாவது, दूसरा, அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தபடினாலே वो परमेश्वर के प्रिय जीवन बिताया, इस वजह से தேவன் அவனையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். परमेश्वर उसे भी आशीष किए. அப்ப 2 ஆசீர்வாதம். तो 2 आशीर्वाद, ஒன்னு தகப்பன் வழியாய் வந்த ஆசீர்வாதம், एक पिता के द्वारा आया हुआ आशीर्वाद, 2 இவன் தேவனுக்கு பயந்தபடியினால் வந்த ஆசீர்வாதம். दूसरा ये परमेश्वर से डरने से आया हुआ आशीर्वाद. அல்லேலூயா. हालेलुया. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, उद्धार पाए परमेश्वर के बच्चों, உங்கள் சந்ததி आपके वंश 2 ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றால் எவ்வளவு நல்லமா இருக்கும். ये दोनों आशीर्वाद परमेश्वर से प्राप्त करेंगे तो कितना भला होगा. அல்லேலூயா. हालेलुया. எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டதுல நாங்க 2ஆம் சந்ததி, हमारे परिवार में हम उद्धार पाने में हम दूसरी पीढ़ी है, எங்க பிள்ளைகள் 3ஆம் சந்ததி. हमारे बच्चे तीसरी पीढ़ी है. அல்லேலூயா. हालेलुया. உண்மையாகவே எங்க அப்பா அம்மா सच में हमारे माता पिता தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததனால परमेश्वर से डर के जीवन बिताए, इस वजह से அவங்க மூலமா கர்த்தர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். उनके द्वारा हमें आशीष करके रखेंगे. ஆமென். आमीन. இது ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. ये एक आशीर्वाद हमारे जीवन में है. இரண்டாவது, दूसरा, கர்த்தர் கிருபையினால परमेश्वर के अनुग्रह से இதுவரைக்கும் நாங்க கர்த்தருடைய வழிகள்ல வந்ததனால अभी तक हम परमेश्वर के रास्ते पे चल रहे, इस वजह से அவர் எங்களை இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். वो हमें आज के दिन तक आशीष करके रखेंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இப்ப अब எங்க பிள்ளைகளுக்கு, हमारे बच्चों के लिए எங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் தான் இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு பாஸ் ஆகி போகும். हमारे बच्चे परमेश्वर से डर के जिएंगे, तभी ये आशीर्वाद उनके जीवन में आएगा. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ये बात बहुत ही मुख्य है. இப்ப எங்க அம்மா அப்பா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க, अभी हमारे माता पिता परमेश्वर से डर के जिए, இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிற்று. वो आशीर्वाद हमारे लिए हो गया. நாங்கள் இதுவரைக்கும் கர்த்தர் கிருபையினால் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோம். हम अभी तक परमेश्वर के अनुग्रह से परमेश्वर से डर के जी रहे हैं. பிதாக்கள் மூலமாய் வந்த ஆசீர்வாதம்
ஒன்று, இரண்டாவது எங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் ரெண்டு. एक हमारे मूल पिता से वह आशीर्वाद एक, और दूसरा हम जो डर के जी रहे वो दूसरा आशीर्वाद. இப்ப மூணாவது சந்ததி எங்கள் பிள்ளைகள். अब तीसरी पीढ़ी हमारे बच्चे, அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் वे परमेश्वर से डर के जिएंगे तो தாத்தா பாட்டி ஆசீர்வாதம், दादा दादी का आशीर्वाद, அப்பா அம்மா ஆசீர்வாதம், मम्मी पापा का आशीर्वाद, அவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் மூன்று ஆசீர்வாதங்களும் சேர்ந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். और उनके लिए होने वाला आशीर्वाद, ये तीनों आशीर्वाद को मिलाकर पाएंगे. இந்த மூன்று ஆசீர்வாதமும் எப்ப அவங்களுக்கு அப்ளை ஆகும்னா, ये तीनों आशीर्वाद कब उनके जीवन में कार्य करेगा? அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் மட்டுமே அப்ளை ஆகும். वे परमेश्वर से डर कर चलेंगे तभी वो कार्य करेगा. அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்வார்கள் என்று சொன்னால், वे दुष्टता का जीवन जिएंगे तो முற்பிதாக்கள் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். मूल पिता जो दादा दादी से आने वाले आशीर्वाद को प्राप्त नहीं करेंगे. ஆனால் அவர்கள் மேல் தேவ கிருபை வேண்டுமானால் இருக்கலாம். लेकिन उनके ऊपर परमेश्वर का अनुग्रह शायद हो सकता है. கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान दीजिए. இப்ப எங்க பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு தூரம் போனா, अब मेरे बच्चे परमेश्वर से दूर जाएंगे तो தேவ கிருபை எங்கள் மூலமாய் அவர்களை கொஞ்சம் தாங்கலாம். परमेश्वर का अनुग्रह हमारे कारण उन्हें थोड़ा संभाल सकता है. ஆனால் लेकिन எங்கள் மூலமாய் வரப்போகிறதான அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. लेकिन हमारे कारण हमारे द्वारा मिलने वाला आशीर्वाद उनको नहीं मिलेगा. कारण அவர்கள் பாத்திரவான்களாய் இல்லாமல் போனபடியினாலே. वे उसके योग्य नहीं रहे, इसलिए. விளங்குதா? समझे? விளங்குதா? समझे? ஆமென். आमीन. எங்கே இதை பார்க்கலாம்? வேதத்தின் ஆதாரத்தில். कहां पर इसे देख सकते? पवित्र शास्त्र के आधार पर. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறார். दाऊद को परमेश्वर चुन के लिए वो परमेश्वर के प्रिय जीवन जीता है. அவருடைய தாவீதின் மூலமாய் சாலோமோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். दाऊद के द्वारा परमेश्वर सुलेमान को आशीष करते हैं. சாலோமோன் தேவனை விட்டு தூரம் போனபடியினாலே, लेकिन सुलेमान परमेश्वर से दूर गए, इस वजह से தாவீதின் நிமித்தம் கிருபை சந்ததிக்கு உண்டாயிற்று. दाऊद के निमित्त अनुग्रह उसके वंश के ऊपर रहा. ஆனால் लेकिन தேசங்கள் பிரிக்கப்பட்டது. देश बट गया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. எங்கே வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3வது வசனம். पढ़ेंगे पहले राजा का दूसरे अध्याय का 3रा वचन. 1 ராஜாக்கள் पहले राजा 2வது அதிகாரம் 3வது வசனம். दूसरे अध्याय का 3रा वचन. ஆமென். இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். इस वचन को जरा ध्यान से देखिए. உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாய் உண்மையாய் நடக்கும்படி தங்கள் தங்கள் வழியை காத்துக் கொண்டார். तेरे बच्चे पूरे मन से मेरी विधि और नियमों के अनुसार चलने के लिए वो अपने आप को सुरक्षित रखे. तो கவனித்தீங்களா இந்த வசனத்தை? इस वचन को ध्यान से देखे. உன் பிள்ளைகள் तेरे बच्चे தங்கள் முழு இருதயத்தோடும் अपने पूरे मन से தங்கள் முழு ஆத்துமாவோடும் अपने पूरे प्राण से எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு मेरे सामने सच्चाई से चलने के लिए தங்கள் வழியை காத்துக் கொண்டார். अपने मार्ग की सुरक्षा किए. तो இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க इस्राएल के सिंहासन पर विराजमान रहने के लिए ஒரு புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் तेरे लिए एक भी पुरुष नहीं रहेगा करके नहीं, ऐसे वचन को वो दृढ़ किए. தாவீதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. दाऊद को देख के परमेश्वर कहते हैं. தாவீது ஆண்டவர் ஏற்கனவே தாவீதிட்ட சொல்லி இருந்தாரே. परमेश्वर पहले ही दाऊद से कहते, தாவீதே, दाऊद உன் பிள்ளைகள் तेरे बच्चे ஸ்தோத்திரம் முழு இருதயத்தோடு पूरे हृदय से முழு ஆத்மாவோடும் पूरे आत्मा से எனக்கு முன்பாய் நடந்தார், मेरे आगे चलेंगे तो எனக்கு முன்பாய் உண்மையாக இருந்தார், मेरे सामने सच्चे रहेंगे तो தங்கள் வழியை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார், अपने राह मार्ग को पवित्रता में सुरक्षित रखे तो இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் உன் சந்ததியார் ஆளுவார்கள். इस्राएल के 12 गोत्र के ऊपर तेरे वंश राज करेंगे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. விளங்குச்சா? समझे? விளங்குச்சா உங்களுக்கு? समझ के आप लोग? உன் பிள்ளைங்க तेरे बच्चे எனக்கு பயந்திருந்தா, मेरे से डर के जिएंगे तो என்னை தேடினால், मुझे ढूंढेंगे तो பொல்லாத வழிகளை விட்டு दुष्टता के रास्ते को छोड़कर என் வழிகளில் நடந்தால், मेरे रास्ते पर चलेंगे तो இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் உன் தலைமுறை ஆளும் என்று கர்த்தர் சொன்னார். इस्राएल के 12 गोत्र पर तेरे वंश राज करेंगे करके कहा. ஆனால் लेकिन
கர்த்தருக்கு பயந்து தாவீது நடந்தபடினாலே परमेश्वर से डर कर दाऊद चला, इस वजह से ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி 12 கோத்திரத்தையும் சாலோமன் ராஜ்யபாரம் பண்ணினார். परमेश्वर के अनुसार 12 गोत्र पर सुलेमान राज किया. சாலோமோனும் सुलेमान கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். परमेश्वर से डर कर जी रहा था. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய ஆரம்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். उसके शुरुआती दिनों में परमेश्वर से डर कर जिया. ஆனால் लेकिन இவன் கடைசி காலங்களிலே अंतिम समय में அவனுடைய வாழ்க்கையில் பின்மாற்றங்கள் உண்டாயிற்று. उसके जीवन में वो पीछे आ गया. தேவனை விட்டு விக்கிரகங்களை அவன் தேட ஆரம்பித்தான். परमेश्वर को छोड़कर मूर्तियों को ढूंढने लगा. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவனை விட்டு போய்விட்டது. परमेश्वर से डरने का डर उससे चले गया. ஆகவே इसीलिए ஏமன் சாலோமோனுக்கு பின் சந்ததி परमेश्वर सुलेमान के पीछे आने वाले वंश 12 கோத்திரங்களையும் ஆள வேண்டிய ஏமன் சந்ததி 12 गोत्र पे राज करने वाली वंश ராஜ்யம் பிரிக்கப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो राज्य में बंटवारा हो गया करके वचन कहता है. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். पहले राजाओं के पुस्तक के 11वें अध्याय को घुमा लीजिए. ஒன்று ராஜாக்கள் 11வது அதிகாரம். पहले राजाओं का 11वां अध्याय. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9 முதல் கீழே உள்ள வசனங்களிலே. वहां पे कहा गया 9 से लेकर नीचे के वचनों में. ஆமென். आमीन. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி इसीलिए परमेश्वर इस्राएल का परमेश्वर सुलेमान को दर्शन देकर அந்நிய தெய்வங்களை நீ பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் अन्य देवता के पीछे तू ना चलना करके आज्ञा देने के बावजूद அவன் கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பி वो परमेश्वर से अपने हृदय को हटाकर அவர் கற்பித்த கற்பனையை கைக்கொள்ளாமல் போனதினால் परमेश्वर की आज्ञा को उसने नहीं माना. इस वजह से கர்த்தர் அவன் மேல் கோபமானார். परमेश्वर उसके ऊपर क्रोधित हुए. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி इसीलिए परमेश्वर सुलेमान को देखकर நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் मैंने जो तुझसे वाचा बांधी थी என் கட்டளைகளையும் मेरी आज्ञा को கைக்கொள்ளாமல் போய் तू जो पूरा नहीं किया இந்த காரியத்தை செய்தபடினால் इस कार्य को तूने किया. इस वजह से ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி तेरे राज्य को तुझसे निश्चय छीन कर உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். तेरे कर्मचारी को दे दूंगा. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் फिर भी तेरे पिता दाऊद के அதை निमित्त உன் நாட்களில் செய்வதில்லை. वो तेरे दिनों में नहीं करूंगा. உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். तेरे पुत्र के हाथ से राज्य छीन लूंगा करके कहे. அல்லேலூயா. हालेलुया. அடுத்த வசனம் சொல்கிறது अगला वचन कहता है ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் फिर भी पूरे राज्य को तो नहीं छीनूंगा, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் परंतु अपने दास दाऊद के निमित्त நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் और अपने चुने हुए यरूशलेम के कारण ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். मैं तेरे पुत्र के हाथ में एक गोत्र छोड़ दूंगा. ஆமென். आमीन. ஆமென். आमीन. இந்த வசனத்தை எத்தனை பேர் கவனிச்சீங்க? इस वचन को कितने लोग ध्यान से सुने? கவனிங்க. ध्यान दीजिए. தாவீதுக்கு 12 கோத்திரத்தை முழு இஸ்ரவேலையும் ஆளும் அரசாட்சி. दाऊद को पूरे इस्राएल यानी 12 गोत्र के ऊपर राज करने का अधिकार. ஆமென். आमीन. தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்தான். दाऊद परमेश्वर से डर कर जिया. அந்த ஆசீர்வாதம் முழுவதும் சாலமோனுக்கு போச்சு. वो पूरा का पूरा आशीर्वाद सुलेमान के पास गया. தாவீதை விட சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். दाऊद से भी सुलेमान अधिक आशीष पाया था. வேதத்தை வாசித்து பாருங்க. वचन को पढ़कर देखिए. சாலமோனுடைய காலத்துல யுத்தமே இல்ல. सुलेमान के दिनों में कोई युद्ध नहीं हुआ. ரொம்ப சமாதானம். बहुत ही शांति. நிறைய ராஜ்யங்கள் அவனுக்கு கீழே இருந்துச்சு. बहुत ही राज्य उसके अधीन थे. பொன் அவன் காலத்தில் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. देखो सोना तो उसके दिनों में कोई चीज करके ही नहीं गिना गया. ஆமென். आमीन. வெள்ளியை போல கற்களை போல சேர்த்து வச்சிருந்தான். अरे चांदी को तो पत्थरों के समान इकट्ठा करके रखा था. பொன்னும் வெள்ளியும் கற்களை போல சேர்த்து வச்சிருந்தான். सोने चांदी को पत्थरों के समान ढेर करके रखा था. கேதுரு மரங்களை केदार के वृक्ष को காட்டு மரங்களை போல சேர்த்து வச்சிருந்தான். अरे जंगली पेड़ के समान इकट्ठे करके रखा था. அவ்வளவு செல்வன். उतना धनवान. தாவீதை விட ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். दाऊद से भी अधिक परमेश्वर सुलेमान को आशीष किए. காரணம் தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்தான். कारण दाऊद परमेश्वर से डर के जिया சாலமோனும் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். और सुलेमान भी परमेश्वर से डर के जिया. இப்ப சாலமோனுடைய கடைசி காலத்துல अब सुलेमान के अंतिम दिनों में சாலமோன் என்ன பண்ணிட்டான்? सुलेमान ने क्या कर दिया? கர்த்தரை விட்டு परमेश्वर को छोड़कर தூரம் போயிட்டான். दूर चले गया. எப்படி? कैसे? தூரம் போயிட்டான். दूर चले गया.
தூரம் போயிட்டான். दूर चले गया। ஆமென். आमीन। அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் பண்ணி अन्य जाति महिलाओं से विवाह कर कर அவங்க கொண்டு வந்த தெய்வங்களுக்கு பின்னால போனா. उन्होंने जो अन्य देवता को लेकर उनके पीछे गया। கர்த்தர் எச்சரித்து பார்த்தார், திரும்பி வரவே இல்லை. परमेश्वर उसको चेतावनी दे लेकिन वापस आया नहीं। ஃபைனலா சாலமோனை பார்த்து சொன்னார், अंतिम सुलेमान को देख कर कहे, நான் நீ என்ன விட்டு தூரம் போனதுனால तू जो मुझे छोड़ के दूर गया इस वजह से ராஜ்ய பாரத்தை ஒன்ன விட்டு பிடுங்க போறேன். मैं तेरे राज्य भार को तुझसे छीन लूंगा। ஆனாலும் தாவீது நிமித்தம் ஒன்ன விட்டு பிடுங்காம फिर भी दाऊद के निमित्त तुझसे नहीं छीनूंगा, சந்ததியை விட்டு பிடுங்குவேன். तेरे वंश से मैं छीन लूंगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டுச்சு. आशीर्वाद छीन लिया गया। ஆமென். आमीन। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। அண்ணா ஆண்டவர் சொன்னார், फिर भी परमेश्वर कहे தாவீதுக்காக ஒரு கிருபை, दाऊद के लिए एक अनुग्रह, அவன் சந்ததி மேல ஒரு கிருபை, उसके वंश पे एक अनुग्रह, அதான் ஒரு கோத்திரம் உனக்கு தருவேன். इसलिए एक गोत्र तेरे को दूंगा। ஒரு கோத்திரம், एक गोत्र, மீதி 11 கோத்திரத்தையும் யெரோபியாம் கொண்டு போயிருவான். बाकी 11 गोत्र जेरोबियम ले चले जाएगा। விளங்குச்சா? समझे? விளங்குச்சா உங்களுக்கு? आप लोग समझे? இதான் வேத சத்தியங்க. यही वचन का सत्य है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ண தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் हमारे पूर्वज हमारे मूल पिता को जो आशीष परमेश्वर की वो हमारे लिए मिलना चाहिए, तो நாம் அதற்கு பாத்திரவான்களாய் இருந்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். हम उसके योग्य बनेंगे तभी उसे प्राप्त कर सकते हैं। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டியது அவசியம். हमारे मूल पिताओं से परमेश्वर ने जो आशीष की वही आशीष हमें प्राप्त करना है, तो उसके योग्य हमें बनना है। ஆமென். आमीन। உங்கள் தாய் தகப்பன் ஜெபித்தபடியே உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால், आपके माता पिता जैसे प्रार्थना के वैसे आपके लिए भलाई होनी है, तो உங்களை நீங்கள் அதற்கு தகுதியாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். अपने आप को उसके लिए योग्य बनाना आवश्यक है। ஆமென். आमीन। இல்லாவிட்டால் नहीं तो தாய் தகப்பன் மூலமாய் வரும் கிருபை உங்க மேல இருக்கும். माता पिता से आने वाला अनुग्रह आपके ऊपर रहेगा, ஆனா लेकिन நன்மைகள் இழந்து போவீர்கள், भलाइयों को खो दोगे, ஆசீர்வாதங்கள் இழந்து போவீர்கள். आशीर्वाद को खो दोगे। ஆமென். आमीन। ஈசாக்கு इसहाक தகப்பன் வழியாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வதற்கு पिता से आने वाले आशीष को पाने के लिए அவன் பாத்திரவானாய் நடந்து கொண்டான். वो उसकी योग्य बनकर चला। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறைகள் பாக்கியவான்கள். उद्धार पाए परमेश्वर के बच्चों की जो अगली पीढ़ी है वो धन्य है। பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், बच्चों से मैं आपको कहता हूँ, அந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் उस धन्य को जो प्राप्त किया उसे नहीं खोना है, तो நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தே ஆக வேண்டும். आपको परमेश्वर से डर कर जीवन जीना ही है। சிலர் என்ன நினைக்கிறாங்க, कुछ लोग क्या सोचते हैं, அம்மா அப்பா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க, हमारे मम्मी पापा तो परमेश्वर से डर के जीवन बिताए, ஜெபிக்கறாங்க, अच्छे से प्रार्थना करते हैं, அதனால நானும் நல்லா தான் இருப்பேன். इसलिए मैं भी अच्छे से रहूंगा। ஆமென். அப்படியெல்லாம் கிடையாது பாத்துக்க. ऐसा सब नहीं है। அவங்க ஜெபிக்கிறதுனால உன் மேல ஒரு கிருபை இருக்கும். वो लोग प्रार्थना करने की वजह से तेरे पर अनुग्रह है, செத்து போகாம இருப்ப. तुम मरेगा नहीं जिएगा। ஆமென். आमीन। நிறைய நேரத்துல कई समय ஆண்டவர் விட்டு நீ தூரம் போகாம இருக்க போன போது நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். तो परमेश्वर को छोड़ के दूर जाने के समय तुम मरा नहीं, उसका कारण यही है, அவங்க ஜெபிக்கிற கிருபை. वो प्रार्थना करने का अनुग्रह। ஆனா கிருபையை உதாசீனப்படுத்தினா लेकिन उस अनुग्रह को भी आप जो है ठुकराओगे तो கிருபை உன்னை விட்டு எடுபட்டுரும். फिर अनुग्रह तुझसे छीन ली जाएगी। விளங்குச்சா? समझे? அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर ஆலயத்துக்கு வரக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள் தான். कलीसिया में आने वाले जो बच्चे के वो लोग धन्य है। அதை விட பாக்கியவான்கள் யார் தெரியுமா? उससे भी धन्य कौन है पता है क्या? ரட்சிக்கப்பட்ட பிறகு, उद्धार पाने के बाद, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, परमेश्वर को अपनाने के बाद, கல்யாணம் முடிஞ்சு शादी होने के बाद, கர்ப்பத்துல உருவாகிற பிள்ளை இருக்கு பாத்தீங்களா? जब गर्भ में होने वाला बच्चा है ना, கர்ப்பத்துல இருக்கும்போதே பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் பிறக்கிறார்கள். गर्भ में रहते समय धन्य होकर वो जन्म लेते हैं। அல்லேலூயா. हालेलुया। சாலமோனை போல तो सुलेमान की तरह கிருபையை இழந்து போனால் अनुग्रह को खो दोगे तो மறுபடியும் பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். दोबारा प्राप्त करना बहुत ही कठिन है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யாத்திரையாகமம் 20 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும்போது मन के
நிர்கமான் chapter 20 हाँ, निर्गमन के 20 अध्याय के 5वें 6वें वचन को पढ़ते समय 5-6 வசனங்களை வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம் 5वें 6वें वचन को पढ़ते समय वहां देखते हैं ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பார்த்துடுங்க. देखो बहुत ही मुख्य वचन है ஏமன் ஸ்தோத்திரம். நான் எரிச்சல் உள்ள கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து प्रभु परमेश्वर में जलन रखने वाला ईश्वर हूं பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன். जो मुझसे बैर रखते उनके बेटे पोते पर भी पितरों का दंड दिया करता हूं. பிதாக்கள் செய்கிற அக்கிரமம் पिता लोग जो अधर्म करते हैं உங்க பிள்ளைகளுக்கு எத்தனை தலைமுறை आपके बच्चों के लिए कितनी पीढ़ी தண்டனை दंड சொல்லுங்க. बोलिए जरा. பிந்தாசா வாழக்கூடாதுன்னு इसलिए बिंदास मत जीवन बिताइए. விளங்குச்சா? समझे आप लोग? நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஒண்ணு நடக்கலையே. हमने कुछ भी गलती किया कुछ भी तो नहीं हुआ. कुछ भी नहीं हुआ. नहीं हुआ. देख लेंगे. बात करना என்ன நடக்குது? क्या होगा? பைபிள் வசனம் மாறாது. बाइबल का वचन कभी नहीं बदलता. 3-4 தலைமுறை வரைக்கும் तीसरी चौथी पीढ़ी तक பெற்றோர் செய்கிற அக்கிரமத்து நிமித்தம் பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார். माता पिता जो अधर्म करते हैं उसकी वजह से बच्चे संतान दंड पाते हैं. பெற்றோர் துணிகரமான பாவங்களுக்கு விலகி வாழணும். पिता पितृ लोग जो है माता पिता डिटाई के पाप से बचकर जीवन बिताइए. பயந்து வாழணும். परमेश्वर से डर कर जीवन बिताइए. விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க. लेकिन अगला वचन को देखिए. ஆண்டவர் சொல்றார் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து परमेश्वर मुझसे प्रेम करके என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ जो मेरी आज्ञाओं को पालन करते हैं 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். उन हजारों पर करुणा क्या करता हूं. நீ ஆண்டவரை நேசித்து तो परमेश्वर से प्रेम करके ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்து பாரு. परमेश्वर की आज्ञा के अनुसार चलकर देख. உன் நிமித்தம் तेरे निमित्त உன் சந்ததி 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 ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். तेरे वंश वंश पीढ़ी पीढ़ी आशीष पाएंगे. உன் சந்ததி ஒரு காலத்துல சொல்லும். तेरा वंश तेरा पीढ़ी एक दिन कहेगा. என்ன சொல்லும் தெரியுமா? क्या कहेगा पता है क्या? என் தாத்தா பாட்டி मेरे दादा दादी எங்க முற்பிதாக்கள் கர்த்தருக்கு பயப்பட்டாங்க. हमारे पूर्वज जो है परमेश्वर से डर के जिए. நான் எப்பவும் சொல்வேன் मैं हमेशा कहता हूँ எங்க பாட்டி மாதிரி கர்த்தருக்கு பயப்பட்டவங்க வேற யாரும் இருக்க முடியாது. मेरे दादी माँ की तरह परमेश्वर से डरने वाला और कोई नहीं. எங்க தாத்தா வித்தியாசமானவர். हमारे दादाजी थोड़े अलग थे. பாட்டி கர்த்தருக்கு பயந்தவங்க. हमारी दादी जो है परमेश्वर से डरती थी. அவங்க கேட்ட சத்தியத்துல உண்மையா உத்தமமா வாழ்ந்தாங்க. उन्होंने जो सत्य को सुना उसमें वो सच्चाई खराई से जीवन बिताए. பரிசுத்தமா வாழ்ந்தாங்க. पवित्र जीवन बिताए. ஏழைகளுக்கு இறங்குவாங்க. गरीबों के लिए दया करते थे. வேத வசனத்தை நல்லா வாசிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. पवित्र शास्त्र को अच्छे से पढ़ते थे, अच्छे से प्रार्थना करते थे. அநியாயம் அக்கிரமம் செய்ததை நான் பார்த்ததே கிடையாது. अन्याय अधर्म का काम के कभी मैंने नहीं देखा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அந்த கிருபை எங்க மேல இருக்குங்க. वो अनुग्रह आज हमारे ऊपर है. அந்த தேவ இரக்கம் எங்க மேல இருக்குங்க. वो परमेश्वर की दया आज हमारे ऊपर है. Hallelujah சொல்லுவோம். Hallelujah बोलेंगे. வசனம் என்ன அழகா சொல்லுது பாத்தீங்களா? ये वचन कितना अच्छे से कहते हैं. देखिए क्या நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா हम परमेश्वर से डर के जीवन நம்ம बिताएंगे சந்ததிகள் तो மேல தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. हमारे वंश के ऊपर परमेश्वर की करुणा और दया रहेगी करके वचन कहता है. Hallelujah. Hallelujah. நம்முடைய சந்ததி தேவனுக்கு பயந்து வாழுமானால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுமானால், हमारे वंश भी परमेश्वर की बात मानकर परमेश्वर से डरकर जीवन बिताएंगे तो பெற்றோர் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். माता पिता के निमित्त वे आशीष पाएंगे. அவர்கள் கீழ்ப்படிதலினால் அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு உண்டாகும். और वे जो डरते के बात मानते इस वजह से उनके लिए जो अलग आशीर्वाद है वो भी मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. கிருபை இருக்கும், இரக்கம் இருக்கும் அவங்க மேல. उनके ऊपर अनुग्रह रहेगा, दया रहेगी. மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूं நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால मैं परमेश्वर से डरता हूं. इस वजह से சந்ததி மேல தேவ கிருபை இரக்கம் இருக்கும். मेरे वंश के ऊपर परमेश्वर की दया और अनुग्रह रहेगी. ஆனா लेकिन அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தா, वे परमेश्वर की बात नहीं माने तो அவங்க பரலோகத்துக்கு கூட வர முடியாது. वे स्वर्ग राज भी नहीं आ सकते. பரலோகத்துக்கு கூட स्वर्ग राज भी வர முடியாது. नहीं आ सकते. ஆமென். आमीन. பரலோகத்துக்கு போறதுக்கு स्वर्ग राज जाने के लिए ஒவ்வொருத்தருக்கும் என்ட்ரி பாஸ், தனித்தனி பாஸ். हर एक के लिए जो एंट्री पास जो है अलग अलग है. எப்படி? कैसे? எப்படி? कैसे சொல்லுங்க. बताइए. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு ஜாயிண்ட் அக்கவுண்ட் எல்லாம் கிடையாது, தனி என்ட்ரி பாஸ். स्वर्ग जाने के लिए आपके लिए जॉइंट खाता काम नहीं करेगा. अलग अलग पास की जरूरत है. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொண்டால் वे स्वयं
उद्धार पाकर पवित्र जीवन जिएंगे तो, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால், परमेश्वर की आज्ञा को मानेंगे तो அவங்க பரலோகத்துக்கு போகலாம். वे जोगे स्वर्ग जाएंगे. விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? ஆமென். आमीन. எங்க அப்பா ரொம்ப பெரிய பாஸ்டர் ஆகும். मेरे पिताजी तो बड़े पास्टर जी है. எங்க அம்மா பெரிய விசுவாசி ஆகும். मेरी मम्मी माँ तो है बड़ी विश्वासी எங்க है. அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுல இருந்து நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க. मेरे माता पिता तो मैं पैदा होने से पहले ही चर्च में जा रहे हैं. அதனால அவங்க பாஸை யூஸ் பண்ணி நானும் போயிரலாம்னா நடக்கவே நடக்காது. इसीलिए उनका पास इस्तेमाल करके मैं भी घुस जाऊंगा तो नहीं होगा. ஆமென். आमीन. அவங்க பாஸோட உன் பேரை ஜாயின் பண்ணவும் முடியாது. उनके पास में तेरा नाम भी जोड़ नहीं सकते. விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण कहता हूँ. நமக்கு ஆதார் கார்டு இருக்கு. हमारा आधार कार्ड है. எல்லாருக்கும் தனித்தனி தானா? सबके लिए अलग अलग है ना? இருக்கிறீங்களா இங்க இல்லையா? यहाँ पर ही हो ना? தனித்தனி தானா? सबके लिए अलग अलग आधार कार्ड है ना? தனித்தனி தானா? अलग अलग है ना? இல்ல உங்க புருஷனையும் உங்களை ஜாயின் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆதார் கார்டு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ये आपके पति मिलकर या आपकी पत्नी मिलकर हम दोनों जॉइंट आधार कार्ड रखते करके कर सकते हो क्या? चलेगा வா क्या? चलेगा क्या? நடக்குமா? होगा क्या? நடக்குமா? चलेगा क्या? சொல்லுங்க. बताइए. உங்க பிள்ளை ஐயோ என்னோட பாசமான பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளை, கண்ணே கண்ணு, முத்தே முத்து ஒண்ணுதான். आपका एक बच्चा, एक लौता बच्चा, एक ही बेटा, एक ही बेटी, यही मेरा हीरा लाल मोती सब कुछ है. ஆமென். आमीन. அதனால என் பிள்ளையை ஜாயிண்டா வச்சுக்கிறேன். इसलिए मेरे बच्चे को मेरे साथ जॉइंट करके रख लेता हूँ. बेटा मेरा तेरा एक ही आधार कार्ड. चलेगा क्या? बेटा मेरा एक ही आधार कार्ड. चलेगा क्या? चलेगा क्या? ஆகுமா? होगा क्या? இது ஒரு எக்ஸாம்பிள் கர்த்தர் இந்தியாவுல வச்சிருக்காரு, நம்ம அதுக்காகத்தான். एक उदाहरण है जो परमेश्वर भारत देश में रखे गए. இதுதான் பரலோகத்திலயும். ऐसे ही स्वर्ग में भी. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு தனித்தனி என்ட்ரி பாஸ். स्वर्ग में जाने के लिए अलग अलग एंट्री पास. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னா, मुझे परमेश्वर इस्तेमाल करते हैं तो தேவன் என் மேல் வைத்த கிருபை ஒன்று, परमेश्वर मुझ पर रखा अनुग्रह एक, என் தகப்பன் தாய் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடினாலே, मेरे माता पिता परमेश्वर से डर के जीवन बिताए इसलिए. இப்போ எங்க அப்பா அம்மா எல்லாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. अभी मेरे माता पिता परमेश्वर से डर के நான் जिए துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தால் और मैं दुष्टता का जीवन जीऊं तो அதன் பலனை என்னால் அனுபவித்திருக்க முடியாது. उसके प्रतिफल को मैं अनुभव नहीं कर सकता. ஆமென். आमीन. ஊர்ல சொல்லுவாங்க இல்ல, गांव में कहते हैं ना, எங்க அம்மா அப்பா நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, मेरे माता पिता ने इस पेड़ को लगाकर चले गए, நாங்க இன்னைக்கு சாப்பிடுறோம். आज हम उसमें से लेके खा रहे हैं. சொல்லுவாங்களா? कहते हैं कि नहीं, அவங்க தண்ணி ஊத்துனாங்க, वे इसमें पानी डाले, நாங்க இன்னைக்கு சாப்பிடுறோம். आज उसी पेड़ से हम खा रहे हैं. சொல்லுவாங்கல்ல? कहते हैं कि नहीं. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. எங்க அப்பா அம்மா வீடு வாங்கி வச்சுட்டு போனாங்க, हमारे माता पिता घर को लेकर कर गए, நாங்க அதுல குடியிருக்கோம். आज हम उसमें रहते हैं. அதுல இல்லன்னா நாங்க அதுல இருந்து வாடகை வாங்கி சாப்பிடுறோம். नहीं तो हम उसमें से भाड़ा लेके खा रहे हैं. ஆமென். आमीन. அப்பா அம்மா மூலமா தேவ கிருபை, माता पिता के द्वारा परमेश्वर का अनुग्रह. நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், लेकिन आप परमेश्वर से डर कर जियोगे तो அப்பா அம்மா மூலமாய் ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். माता पिता से मिलने वाला आशीर्वाद और आपको अलग से मिलने वाला आशीर्वाद मिलेगा. இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, ये साल परमेश्वर आपसे कहने वाला एक मुख्य संदेश, தேவ பிள்ளைகள் இந்த வருஷத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணணும். परमेश्वर के बच्चे आप लोग ये साल पवित्र जीवन जीने का फैसला कीजिए. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். ये साल आप लोग पवित्र जीवन जीने का निर्णय लीजिए. ஆமென். आमीन. ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கிறதுனால தேவ கிருபை உண்டாகும். देखो पास्टर जी आपके लिए प्रार्थना करने के जैसे आपके ऊपर परमेश्वर की अनुग्रह आएगी. ஆனா நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா, लेकिन आप लोग परमेश्वर से डर कर जियोगे तो அதனுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். उसके आशीर्वाद को साथ में पाओगे. சிலருக்கு ஒரு சந்தேகம், எங்க பாஸ் எங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறார், அதனால தான் நாங்க இப்படி இருக்கோம். कुछ लोग के अंदर ऐसा शक है कि हमारे पास जी हमारे प्रार्थना नहीं करते इसलिए आज हम ऐसे हैं. கிடையாது, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம், नहीं, बिल्कुल नहीं. हम आपके लिए प्रार्थना करते हैं, அதனால உங்களுக்கு கிருபை கிடைக்குது.
इसीलिए आपको अनुग्रह मिलता है। உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டேடே மேடை இருக்கு. लेकिन आपके अंदर आपके जीवन में कुछ तो टेढ़ा मेढ़ा है। ஆமென். आमीन। ஏதோ गड़बड़ இருக்கு. कुछ तो गड़बड़ है। ஆமென். आमीन। அந்த गड़बड़ை சரி பண்ணிட்டீங்கன்னா उस गड़बड़ को सही कर दोगे तो நிச்சயமாய் ஏமன் ஊழியக்காரனுடைய ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். निश्चय आपके पास जी के प्रार्थना के द्वारा आप लोग आशीष पाओगे। ஒரு முறை ஒரு மனிதன் சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். एक बार एक मनुष्य ने कई गवाही को मैं आपको बताता हूं। அவர் இன்றைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராய் இருக்கிறார், நல்ல தேவ மனிதனாய் இருக்கிறார். वो आज एक बड़े व्यापारी बन गए हैं और अच्छे एक परमेश्वर के मनुष्य हैं। அவர் இப்படி அந்த சாட்சி சொன்னார். वो इस तरह से गवाही कहे, நான் இவ்வளவு தூரம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு முதல் காரணம் என் தாய் என்று சொன்னார். मैं इतना दूर तक आशीष पाने का कारण मेरी माँ है। அவருக்கு தகப்பன் இல்லை, उसके पिता नहीं। சிறு வயதிலிருந்தே बचपन से ही இந்த தாய் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்த்திருக்காங்க. पर इसकी माँ इन्हें परमेश्वर से डरने वाले डर में पाल कर बड़ा किए। ஆலயத்துக்கு கொண்டு போவாங்களா, कलीसिया चर्च में ले आते थे, சண்டே கிளாஸ்ல அனுப்புவாங்க, संडे क्लास में भेजते थे, வளர்ந்த பிறகு யூத் மீட்டிங்ல உட்கார வச்சாங்க, बड़ा होने के बाद जवानों की मीटिंग में बिठाए, எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे ऊपर தன் பிள்ளைக்கு முன்பதாக ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். अपने बच्चे के सामने एक आदर्श का जीवन बिताए। அந்த அம்மா தினமும் காலையில 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுமா. वो माँ हर दिन सवेरे 4 बजे उठ के प्रार्थना करती थी। कितना बजे? कितना बजे? நமக்கு எங்க 4 மணி தெரியும், சாயங்காலம் 4 மணி தான் தெரியும். हमें क्या सुबह का 4 बजे पता, हमको तो शाम का 4 बजे पता चलता है। Praise the Lord. Praise the Lord। 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுமா. सुबह भोर को 4 बजे उठ के प्रार्थना करती है। படிப்பறிவெல்லாம் கிடையாது, पढ़ाई लिखाई का ज्ञान नहीं, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்குமா. स्तुति करते रहती है। இவர் வேலைக்கு போகும்போது ये काम पे जाते वक्त ஏமன் ஸ்தோத்திரம், அவர் போகும்போது இது உட்கார்ந்து ஜெபம் பண்ணுமா. ये बैठ के प्रार्थना करती है, ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னே சொல்லிட்டு இருக்குமா. स्तुति 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 वही बोलते रहती है। அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். इनके जीवन को परमेश्वर आशीष किए। ஏமன் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராய் கர்த்தர் அவரை மாற்றி இருக்கிறார். आज जो एक बड़े व्यापारी में परमेश्वर ने बदल दिए। அவருடைய பின்னணியம் பாத்தீங்கன்னா उनके बैकग्राउंड पृष्ठभूमि को आप देखोगे तो சாப்பிடுறதுக்கே கஷ்டப்பட்ட குடும்பம், खाने के लिए कष्ट उठाया परिवार, ஆனா लेकिन அந்த தாயுடைய தோத்திர ஜெபம் उस माँ की स्तुति प्रार्थना மகனை ஆசீர்வாதமா வச்சுச்சு. बेटे को आशीषित रखी। அந்த மனிதனும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். वो मनुष्य भी परमेश्वर से डर कर जिया। தாயும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடினால माँ भी परमेश्वर से डर के जीवन बिताई। इस वजह से இன்னைக்கு அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். आज परमेश्वर से आशीष करके रखे गए। அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கான காரணம் என்ன? तो अपने मूल पिता के आशीर्वाद को खोने का कारण क्या है? இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? तो उसे नहीं खोना है तो हमें क्या करना चाहिए? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் पहले राजाओं का 11वां अध्याय 5வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிப்போம். 5 वचन को हम जल्दी से पढ़ेंगे। 3 காரியங்களை வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3 कार्य मैं आपको जल्दी से बताकर समाप्त करना 1 चाहता हूं। ராஜாக்கள் 11வது அதிகாரம் पहले राजाओं का 11वां अध्याय 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 5वां वचन इस तरह कहता है। ஆமென். ஸ்தோத்ரோ. சாலமோன் सुलेमान சீதோனின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினார். सुलेमान तो सीदोनियों के अशरेत नामक देवी और अम्मोनियों की मिल्कोम नाम घृणित देवता के पीछे चला। சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் सुलेमान अपने पिता दाऊद की नाई पूरी रीति से परमेश्वर के पीछे न चला, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். परमेश्वर की नजरों में दुष्ट, परमेश्वर की दृष्टि में बुरा काम किया। வாசிக்க நேரமில்லை, உங்களுக்கு சொல்கிறேன். पढ़ने के लिए समय ने आपसे कहता हूं, அவன் அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்களை கட்டினான், மேடைகளை கட்டினான், वो अन्य देवताओं के लिए वेदी को बांधा அவைகளுக்கு தூபம் காட்டினான். और उनके लिए धूप चढ़ाया। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சாலமோன் இழப்பதற்கான காரணம், पिता के आशीर्वाद को सुलेमान खोने का कारण, அவன் தேவனை விட்டு பின்வாங்கினான். वो परमेश्वर से पीछे हटा। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் போது அதுக்கு காரணம் என்ன? इसके पहले वचन में पढ़ते समय उसका कारण क्या है? அவன் वो அந்நிய ஜாதிகள் பெண்களை அவன் திருமணம் செய்தார். वो पराये स्त्री अन्य जाति की स्त्रियों से विवाह किया। அல்லேலூயா. हालेलुया। தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழப்பதற்கான காரணம், तो पिता के आशीर्वाद को खोने का कारण, தேவன் விரும்பாத ஜாதிகளோடுள்ள உறவு அவனுக்குள் உண்டானபடியினாலே, परमेश्वर जिस जाति को पसंद नहीं करते उन जातियों के साथ इसने रिश्ता रखा। நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கருடைய உறவுகள் நமக்கு உண்டாகும் போது,
हमारे जीवन में बुरे लोग दुष्ट लोग के साथ हमारी संगति होती है तो நம்முடைய வாழ்க்கை தேவனை விட்டு பின்வாங்குகிற வாழ்க்கையாய் மாறிவிடும். हमारा जीवन परमेश्वर से पीछे आता है. தேவனை விட்டு நாம் பின்வாங்கும்போது परमेश्वर से पीछे आते समय முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாவது இல்லை. मूल पिता हमारे पितरों का आशीर्वाद नहीं मिलता. தேவன் துன்மார்க்கரின் உறவுகள் दुष्टों के साथ जो रिश्ता है தேவனை விட்டு பிரிக்கும். परमेश्वर से हमें अलग करता है. தேவனை விட்டு பிரிக்கும் உறவுகளை நீ பிரித்து விடு. परमेश्वर से अलग करने वाले रिश्ते को तू अलग कर दे. தேவனை விட்டு பிரிக்கும் எந்த உலக சிநேகமும் உனக்கு வேண்டாம். परमेश्वर से तुझे अलग करने वाले कोई भी संसार का प्रेम तुझे नहीं चाहिए. உன் ஆவி ஆத்ம சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை உன்னை விட்டு விலக்கி விடு. तेरे आत्मा प्राण शरीर को अशुद्ध करने वाले कार्यों को तुझसे दूर कर दे. சில பெற்றோர் தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருப்பார்கள். कुछ माता पिता परमेश्वर से डर के जीवन बिताते हैं. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. बच्चों के जीवन में कोई आशीर्वाद नहीं रहता. காரணம் என்ன? कारण क्या? பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போனபடியினாலே. बच्चे जो परमेश्वर से दूर चले गए इस वजह से. பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து வாழாதபடியினாலே. बच्चे जो परमेश्वर से डर के जीवन नहीं बिताए इसलिए. அப்ப தேவனை விட்டு பின்வாங்கும்போது तो परमेश्वर से हम पीछे हटते समय முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகி போய்விடும். हमारे मूल पिता हमारे पितरों का आशीर्वाद हमसे दूर चले जाता है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. புரியுதா உங்களுக்கு? अभी आप समझे? அல்லேலூயா हालेलुया. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க தேவனோடு இருக்கீங்க. हो सकता है आज के दिन तक आप परमेश्वर के साथ में हो. முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வருது. आपके पितरों मूल पिता का आशीर्वाद आपको मिल रहा है. எப்ப தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறீர்களோ, जब परमेश्वर से आप अलग होगे, தேவனை விட்டு தூரம் போறீங்களோ, परमेश्वर से दूर जाओगे, அப்போ तब முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் உங்களை விட்டு எடுபட்டு போய்விட. आपके पितरों मूल पिता का आशीर्वाद आपसे अलग कर दी जाएगी. அல்லேலூயா हालेलुया. இரண்டாவதாக दूसरा 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, पहले राजाओं का 11वें अध्याय का 9वां वचन कहता है, ஆகையால் इसलिए இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி इस्राएल का परमेश्वर सुलेमान को 2 बार दर्शन देकर அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் अन्य देवता के पीछे ना चलना करके उसको आज्ञा देने के बावजूद அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி वो परमेश्वर से अपने हृदय को फेर लिया. அவன் கர்த்தர் கற்பித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனபடியினால் அவன் மேல் கோபமானார். वो परमेश्वर की आज्ञा को पालन नहीं किया, इस वजह से परमेश्वर का क्रोध उस पर भड़का. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமானார். परमेश्वर सुलेमान को दर्शन दिए, 2 முறை எச்சரிச்சார். 2 बार चेतावनी दिए. சாலமோனே, सुलेमान உங்க அப்பா ரொம்ப நல்லவர். तेरे पिता बहुत अच्छे व्यक्ति, அதனால தான் உங்க அப்பாவோட நான் உன்னை ஆசீர்வதிச்சேன். इसीलिए तेरे पिता से भी तुझे अधिक आशीष किया. நீ எனக்கு பயந்து வாழ்ந்த, तू मुझसे डर के जिया, அதனால நான் உன்னை ஆசீர்வதிச்சேன். इसलिए मैंने तुझे आशीष किया. இப்ப கடைசி காலத்துல लेकिन तू अंतिम समय में நீ என்னை விட்டு தூரம் போயிட்டப்பா. देख तू मुझे छोड़ के दूर चले गया. அந்நிய பெண்களை திருமணம் செய்து अन्य जाति के स्त्रियों से विवाह कर அவர்கள் கொண்டு வந்த தெய்வங்களுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்ட. उन्होंने जो देवता को लेकर उनको तो धूप जलाने लगा. ஆமென். ஸ்தோத்திரம். விட்டுரு छोड़ दे, விட்டுரு. छोड़ दे, என் கற்பனைகளை கைக்கொள்ளு. मेरी आज्ञाओं को तो पालन कर. ஆண்டவர் எச்சரிச்சார். परमेश्वर को चेतावनी दिए. ஆண்டவர் எச்சரிச்சார். परमेश्वर चेतावनी दिए. சாலமோன் என்ன செய்யல? सुलेमान ने क्या नहीं किया? திரும்பி கர்த்தர் பக்கம் வரல. वो फिर से परमेश्वर की तरफ नहीं आया. கர்த்தர் பக்கம் வரல. फिर से परमेश्वर की तरफ नहीं आया. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, इसीलिए परमेश्वर ने कहा, எடுத்துருவாப்பா. मैं छीन लूंगा. உன் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தையும் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துருவேன். तेरे पितरों मूल पिता का आशीर्वाद और जो आशीर्वाद मैंने तुझे दिया है वो छीन लूंगा. 12 கோத்திரம் உன்னை விட்டு திரும்பி போயிரும். 12 गोत्र तुझे छोड़कर चले जाएंगे. சந்ததியை விட்டு போயிரும். तेरे वंश को छोड़ के चले जाएंगे. 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் மட்டும் தான் உனக்கு நிக்கும். 12 गोत्र में से सिर्फ एक ही गोत्र तेरे साथ रहेगा. விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? விளங்குச்சா? समझे? ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வந்திருக்கலாம். हो सकता है हमारे जीवन में गलतियां आई होंगी. கர்த்தர் எச்சரிக்கும் போது परमेश्वर चेतावनी देते समय மனம் திரும்பிரணும். मन फिरा लेना है. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் எச்சரிக்கும் போது மனம் திரும்பிரணும். परमेश्वर பரமேஸ்வர் चेतावनी देते समय तुरंत मन फिराना है. ஆமென். आमीन. தவறு நடந்திருக்கலாம். गलती हुई होगी. வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார். वचन के द्वारा परमेश्वर से बात करेंगे. ஊழியக்காரர் மூலமா பேசுவார். आपके पास्टर जी के द्वारा आपसे बात करेंगे. தீர்க்க தரிசனம் மூலமா பேசுவார். भविष्यवाणियों के द्वारा बात करेंगे. ஆமென். தரிசனங்கள் மூலமா சூழ்நிலைகள் மூலமா ஆண்டவர் பேசுவார். हाँ, परिस्थिति और दर्शन के द्वारा बात करेंगे. மனம் திரும்பலன்னு சொன்னா मन नहीं फिराए तो ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார்.
परमेश्वर देखते रहेंगे। முற்பிதாக்கள் மூலமாய் வந்த ஆசீர்வாதம் मूल पिता से आया हुआ आशीर्वाद உனக்கு தந்த ஆசீர்வாதத்தையும் டப்புன்னு எடுத்துருவார். तेरे को दिया आशीर्वाद भी फटाक से ले लेंगे। அப்ப மேல இருந்து तो ऊपर से கீழ இருந்து தொப்புன்னு விழ வேண்டியது இருக்கும். ऊपर से तप कर गिरना पड़ेगा। விளங்குச்சா? समझे? விளங்குச்சா? समझे? மேல வச்சிருப்பாரு, ऊपर रखे रहेंगे, என்ன செய்திருவாரு? क्या करेंगे? எல்லாத்தையும் எடுத்துருவாரு. सब कुछ छीन लेंगे। நீ ஏறின ஏணியும் உருவிடுவார். और तू जिस सीढ़ी से चढ़ा तो सीढ़ी भी हटा लेंगे। இப்ப अब மேல இருந்து ऊपर से கீழே விழுந்து नीचे गिरकर ஜீரோல கிடக்க வேண்டியதாயிரும். जीरो शून्य पे आना पड़ेगा। விளங்குச்சா? समझे? விளங்குச்சா? समझे? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। மூணாவது तीसरा, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். और एक घटना मैं आपको बता देता हूं। சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். सौल को परमेश्वर राजा के रूप में अभिषेक किया। இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கு ராஜா முதல் ராஜாவாக மாறினார். इस्राएल के 12 गोत्र का पहला राजा वही हुआ। இப்ப இந்த ராஜஸ்தானம் யாருக்கு வரணும்? अब ये राज्य का स्थान किसको मिलना चाहिए? சவுலுடைய மகன் யோனத்தானுக்கு. सौल के बेटे योनातान को। அப்படிதானா? ऐसे ही ना, சவுலுடைய மகன் யோனத்தானுக்கு வரணும். सौल के पुत्र योनातान को मिलना ஆனா चाहिए। யோனத்தானுக்கு கிடைச்சா? लेकिन योनातान को मिला क्या? இல்ல. नहीं। அது யாருக்கு போச்சு? वो किसको मिला? தாவீதுக்கு போச்சு. दाऊद को मिला। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? சவுலுடைய கீழ்ப்படியாமை. सौल की बात ना मानना। சவுலுடைய सौल की கீழ்ப்படியாமை. बात ना मानना। சவுல் ஒரு சின்ன கோத்திரத்தை சேர்ந்தவன், பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். सौल एक छोटे गोत्र से जुड़ा हुआ, बेंजामिन के गोत्र से जुड़ा हुआ। அந்த கோத்திரத்திலிருந்து சவுலை கர்த்தர் ராஜாவா மாட்டினார். उसी गोत्र से परमेश्वर सौल को राजा बनाए। நல்ல ஆசீர்வாதமா மாறின உடனே अच्छे आशीष में बदलते ही கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. परमेश्वर की बात को नहीं माना। ஆண்டவர் சொன்னார் அமலேக்கை அழிச்சிரு. परमेश्वर कहे कि अमलेक के लोग को तो नाश कर। இவன் அழிக்கல. इसने नाश नहीं किया। இப்ப என்னாச்சு? अब क्या हुआ? முழுசையும் பிடுங்கிட்டார். पूरा का पूरा छीन लिए। பிடுங்கி छीन कर மகனுக்கு கொடுக்காம बेटे को नहीं दिए, வேறே ஒரு மனிதனுக்கு தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். और एक व्यक्ति दाऊद को दिए। ஆமென். आमीन। ஒரு பிதாக்களின் ஆசீர்வாதம் நம்மை விட்டு எடுபடுவதற்கான காரணங்கள், मूल पिता पितरों का आशीर्वाद हमसे छीने जाने का कारण, ஒன்னு நாம் தேவனை விட்டு தூரம் போகும்போது, एक अब परमेश्वर को छोड़ के दूर जाते समय, ரெண்டு दूसरा எச்சரித்தும் மனம் திரும்பாத போது, चेतावनी पाकर भी जब हम मन नहीं फिराते மூளை गए, கீழ்ப்படியாமல் போகும்போது, तीसरा जब हम बात नहीं मानते गए, நம்ம விட்டு எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வேற ஒருவருக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் போயிட்டே இருப்பார். हमसे आशीर्वाद को लेकर दूसरे किसी को देखकर परमेश्वर जाते रहेंगे। விளங்குதா? समझे? ஆனால் लेकिन ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், अब्राहम की आशीर्वाद, ஏமன் ஈசாக்கு கீழ்ப்படிந்தபடினாலே इसहाक ने बात माना इसलिए ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு உண்டாயிற்று. अब्राहम का आशीर्वाद इसहाक को मिला। ஈசாக்கின் ஆசீர்வாதமும் சேர்த்து 2 மடங்கு அவனுக்கு கிடைச்சிச்சு. और इसहाक का खुद का आशीर्वाद भी मिलाकर 2 गुना से मिला। இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது अब देखोगे तो अगला, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு इसहाक का बेटा याकूब ஈசாக்கை விடவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். इसहाक से भी अधिक आशीष पाया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள், मूल पिता पितरों का आशीर्वाद, தகப்பன் தாய் ஆகிய உங்களின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு போணும். माता पिता आपका आशीर्वाद आपके बच्चों को जाना चाहिए। பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், बच्चों से कहता हूँ, ஆமென். முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை நாம் காத்துக் கொள்ளும்போமானால் मूल पिता पितरों का आशीर्वाद हम संभाल कर रखेंगे तो 1+1 एक के साथ एक, 2 ஆசீர்வாதம், 2 आशीर्वाद, 2 ஆசீர்வாதம் 2 आशीर्वाद நம்ம சந்ததிகளுக்குள்ளால போணும். हमारे वंश में जाना நம்ம चाहिए। சந்ததிகள் அதுக்காக தான் நடத்தணும். हमारे वंश को उसी की ओर चलाना है। ஆமென். आमीन। வசனத்தை மறக்க கூடாது. इस वचन को मत நான் भूलिए। இளைஞனா இருந்தேன், मैं बच्चा था முதிர் வயதுள்ளவனாய் மாறினேன். और जब मैं बूढ़ा हुआ, நீதிமானுடைய சந்ததி धर्मी की वंश அப்பத்துண்டுக்கு இறந்து தெரிந்ததில்ல. रोटी के टुकड़े के लिए मांगते नहीं அவன் फिरे। இவன் இறங்கி கடன் கொடுக்கிறான், கடன் வாங்குறவனா அல்ல. वो दया करके उधारी देता है, उधारी लेता नहीं। கர்த்தர் அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். परमेश्वर उसके वंश को आशीष करेंगे करके कहे गए। பெற்றோராகிய உங்களுக்கு சொல்லுறேன், माता पिता आपसे कहता हूँ, உங்கள் மூலம் உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கடத்துகிறவர்களாயிருங்கள். आपके द्वारा आपके वंश के लिए आशीर्वाद को भेजने वाला बनिए। பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், बच्चों से कहता அந்த हूँ, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு उस आशीर्वाद को अधिकार में करने के लिए நீங்கள் பாத்திரவான்களாயிருங்கள். आप लोग उसके योग्य बन உங்க जाइए அடுத்த தலைமுறைகளுக்கும் நீங்கள் கடத்தி கொண்டு போக வேண்டும். और उसे अगली पीढ़ी की ओर भी लेकर जाइए। அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे। ஈசாக்கு எப்படி பாத்திரவானாய் இருந்தான் என்பதை குறித்து அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். इसहाक इसके कैसे योग्य बना कर अगले हफ्ते से हम देखेंगे। கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे। இடத்துல எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு बैठे हुए जगह पर सभी घुटने टेक कर ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर के समुख हम सब प्रार्थना
प्रार्थना करेंगे। ஒருத்தரும் மௌனமா இருக்க வேண்டாம். कोई चुपचाप नहीं रहे। கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे। ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर के सम्मुख हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். सभी जन प्रार्थना करेंगे। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमारी मदद करेंगे। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमारी मदद करेंगे। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमारी मदद எல்லாரும் करेंगे। கண்களை மூடுவோம். सभी जन आंखों को बंद தேவ करेंगे। சமூகத்தை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर के सम्मुख हम सब जब मिलकर प्रार्थना करेंगे। இன்னைக்கு பகல் காலத்துல आज दोपहर के समय கர்த்தர் உங்கள் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். परमेश्वर आपके ऊपर एक योजना रखेंगे। இன்னைக்கு பகல் நேரத்துல आज दोपहर के समय நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். आप और आपका वंश आशीष पाने वाला है। உங்கள் மூலம் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். आपके द्वारा आपके वंश आशीष पाने वाले हैं। அதுதான் தேவனுடைய திட்டம். यही परमेश्वर की योजना है। அதற்காகவே கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். इसीलिए परमेश्वर आपका उद्धार किए गए। அதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर आपको चुन के लिए உங்கள் गए। சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ये वंश पृथ्वी में बलवंत रहेगा, यही परमेश्वर की உங்கள் योजना சந்ததி है। உங்கள் மூலமாய் பூமியில் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவனுடைய திட்டம். आपके वंश आज आपके द्वारा आशीष पाए, यही परमेश्वर की योजना ஒருவேளை है। இதுவரைக்கும் நீ கவலைப்பட்டிருக்கலாம். हो सकता है अभी तक तूने चिंता என் उठाया है। பிள்ளைகளுக்காக நான் ஒண்ணும் சேர்த்து வைக்கல பாஸ்டர். मैंने तो मेरे वंश के लिए कुछ भी इकट्ठा नहीं किया पास्टर। பரவாயில்ல. कोई बात नहीं, பரவாயில்ல. कोई बात नहीं। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ சேர்த்து வைக்கிறதுக்கு பிரயாசப்படு. परमेश्वर के आशीष को इकट्ठा करने के लिए तू प्रयास कर। தேவனுக்கு பயந்து வாழ ஆரம்பி. परमेश्वर से डर के जीवन बिता। ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு. हाँ, परमेश्वर अब्राहम को देख करके, ஆபிரகாம் अब्राहम என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், मेरी बात को माना इस என் वजह से, பிரமாணங்களின்படி நடந்தபடியினாலே, मेरे प्रमाण के अनुसार चला इस वजह கற்பனைகளை से, கைக்கொண்டபடியினாலே, मेरी व्यवस्था को पालन किया इस என் वजह से, வார்த்தைகளின்படி நடந்தபடியினாலே, मेरे वचनों के अनुसार चला इस वजह से, ஆமென். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். तेरे वंश को मैं आशीष करूंगा। ஈசாக்கே, ஈசாக், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். तो आशीष के साथ रहेगा। உன் மூலமாய் तेरे द्वारा ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். जातियां आशीष நீ पाएंगी। ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொன்னார். तू आशीष पाएगा करके परमेश्वर कहे। இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், आज मैं आपसे कहता हूँ, பெற்றோராகிய நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். माता पिता आप लोग एक निर्णय என் लीजिए। மூலம் என் பிள்ளைகளுக்கு சாபம் உண்டாகிடக்கூடாது. मेरे द्वारा मेरे बच्चों को श्राप ना मिले। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. आंखों को बंद करके प्रार्थना என் कीजिए। மூலமாய் मेरे द्वारा அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க. என் மூலமாய் उस वचन को बोल बोल என் के प्रार्थना சந்ததிக்கு कीजिए। சாபம் உண்டாகிடக்கூடாது. मेरे वंश को श्राप ना मिले। என் மூலமாய் मेरे द्वारा என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நான் வாழ விரும்புகிறேன். मेरा वंश आशीष पाने जैसा जीवन जीना चाहता என் हूँ। சந்ததி ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு ஏதுவாய் நான் வாழ விரும்புகிறேன். मेरा वंश आशीष पाए ऐसा जीवन में जीना चाहता கண்களை हूँ। மூடி ஜெபிங்க பார்க்கலாம். आंख बंद करके प्रार्थना कीजिए। இயேசுப்பாட்ட சொல்லுங்க, இயேசுப்பா, यीशु पिता से बोलिए, यीशु पिता, நான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன். मैं मेरे बच्चों के लिए आशीष का कारण बनूंगा। நான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன். मैं मेरे बच्चों के लिए आशीष का வார்த்தை कारण சத்தமா बनूंगा। சொல்லக்கூடாதா? इस बात को जोर से नहीं बोल सकते சத்தமா क्या? சொல்லக்கூடாதா? जोर से नहीं बोल सकते क्या? சத்தமா சொல்லக்கூடாதா? जोर से नहीं बोल सकते क्या? நான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன். मैं मेरे बच्चों के लिए आशीष का कारण நான் बनूंगी। கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். मैं परमेश्वर की बात मानूंगा। நான் பிரமாணங்களின்படி நடப்பேன். मैं प्रमाण के अनुसार चलूंगा। நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பேன். मैं परमेश्वर के वचन के अनुसार என் चलूंगा। மூலம் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை என் கண்கள் காணும். मेरे द्वारा मेरे बच्चे आशीष पाए से मेरा आंख देखेगा। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने कितने लोग कितने लोग प्रार्थना என் करेंगे? மூலமாய் मेरे द्वारा என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை என் கண்கள் காணும். मेरे बच्चे आशीष पाए से मेरा आंख देखेगा। எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபிக்க போறீங்க? कितने लोग विश्वास के साथ प्रार्थना करेंगे? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். परमेश्वर आपकी मदद करना கர்த்தர் चाहते உங்களுக்கு உதவி हैं। செய்ய விரும்புகிறார். परमेश्वर आपकी मदद करना चाहते பிள்ளைகளே, हैं। உங்களுக்கு சொல்கிறேன், बच्चों मैं आपसे कहता உங்கள் हूँ, முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானா तुम्हारे पितरों का आशीर्वाद तुम्हें चाहिए तो கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். परमेश्वर से डर कर रहिए। அந்நிய உறவுகள் உங்களுக்கு வேண்டாம். अन्य अनैतिक रिश्ता नहीं चाहिए। உலக சிநேகம் உங்களுக்கு வேண்டாம். दुनिया का स्नेह तुम्हें नहीं चाहिए। உலக சிநேகம் உங்களுக்கு வேண்டாம். दुनिया से प्यार नहीं चाहिए। தேவன் எச்சரிக்கும் போது மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். परमेश्वर चेतावनी देते समय मन फिरा लीजिए। கீழ்ப்படியாமை உங்களுக்கு வேண்டாம். बात नहीं मानना तुम्हें नहीं चाहिए। தேவனை விட்டு பின்வாங்காமல் வாழ்ந்து பாருங்கள். परमेश्वर को छोड़ के पीछे हटे बिना जीवन बिताइए। ஏமன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் வாழ்ந்து பாருங்கள். परमेश्वर के आशीर्वाद को प्राप्त करने जैसा योग्य बनकर जीवन बिताइए। பிதாக்களின் ஆசீர்வாதம் आपके पितरों का உங்கள் आशीर्वाद, மேல் உண்டாகும் ஆசீர்வாதம் आपके ऊपर होने वाला आशीर्वाद தலைமுறைகள் மேல் இருக்கும். आपके पीढ़ी के ऊपर रहेगा। இந்த வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. इस बात को आप मत भूलिए। ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், अब्राहम को देख के परमेश्वर कहे, ஆபிரகாமே, अब्राहम நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, तूने जो मेरी बात को मानी इस वजह से, நீ என்னுடைய मेरा பிரமாணங்களை கைக்கொண்டபடியினாலே, प्रमाणों को पालन किया इस என்னுடைய वजह से, கட்டளைகளின்படி நடந்தபடியினாலே, मेरी आज्ञा के अनुसार चला इस वजह से, சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். तेरे वंश को आशीष करूंगा। சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். तेरे वंश पृथ्वी पे बलवंत रहेगा। சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். तेरा वंश पृथ्वी पे बलवंत சந்ததி रहेगा। ஆசீர்வாதமா இருக்கும். तेरा वंश आशीषित रहेगा। பெற்றோரே, माता पिता மறுபடியும் சொல்லி அனுப்புகிறேன், दोबारा कहकर भेजता हूँ, நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள். तुम
लोग परमेश्वर से डर के जीवन உங்கள் बिताओ। சந்ததிகள் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். तुम्हारे वंशज तुम्हारे कारण आशीष पाएंगे। பிள்ளைகளே, बच्चों, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாறுங்கள். उस आशीर्वाद के योग्य बनिए। பாத்திரவான்களாய் மாறாவிட்டா उसके योग्य नहीं बनोगे तो அந்த ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. उस आशीर्वाद को खो दोगे। சாலோமோனுடைய பிள்ளைகள் இழந்தாங்க, सुलेमान के बच्चे उसे खो दिए, இழந்துட்டாங்க, खो दिए, இழந்துட்டாங்க, खो दिए, இழந்துட்டாங்க. खो दिए। சவுலுடைய பிள்ளை இழந்துட்டான். साउल का बेटा खो दिया। ஜாக்கிரதையா இருங்க. सावधान रहिए। கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. परमेश्वर आपकी मदद சர்வ करेंगे। வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण करते हैं। பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा, உம்முடைய கிருபை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். आपका अनुग्रह में देने के लिए प्रार्थना करते हैं। ஆவியானுடைய ஆளுகை, आत्मा परमेश्वर का ஆவியானுடைய राज, பிரசன்னம் आत्मा परमेश्वर की பிள்ளைகளோடு उपस्थिति இருப்பதாக. बच्चों के साथ रहे। தகப்பனே, पिता ஆபிரகாமை விட अब्राहम से भी ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். इसहाक आशीष पाया था। பிதாக்களை விட अपने मूल पिता எங்கள் पितरों से பிள்ளைகள் बढ़कर ஆசீர்வதிக்கப்பட हमारे बच्चे आशीष पाने के கர்த்தருடைய लिए கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर के हाथों में अर्पण करके அதற்கு प्रार्थना தடையா करते இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. हैं। उसके रुकावट जो भी उसे तो परमेश्वर बदल दीजिए। உன்னதத்தின் தேவனுடைய கரங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். स्वर्ग के परमेश्वर के हाथों में दीनता से अर्पण உங்க करते हैं। நாமத்தை மகிமைப்படுத்துங்க. आपके नाम की महिमा कीजिए, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए, கிருபை உண்டாகட்டும். अनुग्रह हो, சமாதானத்தோடு அனுப்பும். शांति के साथ दीजिए, வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். आगमन के लिए तैयार துதியும் कीजिए। கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको இயேசுவின் देते நாமத்தில் हैं। ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய अनुग्रह, தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का பரிசுத்த प्रेम, ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा का एकता शांति और आनंद உங்கள் இருவரும் என்றும் என்று சதா காலங்களில் आप तुम सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.